நீங்கள் எசேக்கியா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுக்கும் பொழுது ಎಜೆಕಿಯ 11:16 ನೋಡುವಾಗ அந்த வார்த்தை உங்க உள்ளத்திலே ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ புதிய ஆவியை கொடுத்து ನೂತನ ಆತ್ಮವನ್ನು கல்லான இருதயத்தை ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு ಆತನು ಚರ್ಮದಿಂದ ತೆಗೆದು சதையான இருதயத்தை ಚರ್ಮ ದೇಹವನ್ನು உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லுகிறார். ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತೇನೆ. சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவாரா? ಚರ್ಮವಾದ ಹೃದಯವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. கல்லான இருதயத்தை எடுத்து போடுவாரா? ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದು இன்னைக்கு ಹಾಕುತ್ತೇನೆ. எத்தனை பேர் கல்லை போல உங்கள் இருதயம் இருக்கிறது? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಕಲ್ಲಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಿದೆ? இதைத்தான் இங்க சங்கீதத்தை சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನ இந்த ಭಾಗವನ್ನು கல்லான இருதயத்தை ಈ ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು சுத்த இருதயமாய் என்னிலே சிருஷ்டியும். ಶುದ್ಧ ಹೃದಯವಾಗಿ ನನ್ನನ್ನು ನೇಮಿಸು. அந்த இருதயத்தை ಆ ಹೃದಯವನ್ನು உமக்கண்டு நிலை வரும்படி ನಿಮಗಾಗಿ ಶಾಶ್ವತವಾಗಿ அந்த ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ உம்முடைய ஆவினால என்னை புதுப்பியும் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಆತ್ಮದ ನನ್ನ ನೂತನ ಪಡಿಸು. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் ಎಜೆಕಿಯೇಲ್ 36ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 26 27 சொல்லுகிறது. 26 27ಗಾಗಿ அங்க என்ன சொல்லுகிறது கவனிப்போம். ಏನು ಹೇಳ್ತದೆ ಗಮನಿಸೋಣ. படிங்க. ಓದೋಣ. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போடுவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கல்லான இருதயத்தை எடுத்து வெளியே போடணுமா? ಕಲ್ಲಾದ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದು ಹೊರಗೆ ಹಾಕಬೇಕು. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் ಎಷ್ಟು ಸತ್ಯವನ್ನು நம்ம இருதயம் கல்லை போல மாறுகிறது. ನಮ್ಮ ಹೃದಯವು ಕಲ್ಲಾಗಿ அது ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சமட்டி வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியல. ಅದನ್ನು ಸಮ್ಮಟಿ ಇಟ್ಟು ಹೊಡೆದದ್ದು ಒಡೆಯ ಹೋಗೋದಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கிறது. ಆ ರೀತಿಯ ಹೃದಯವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯಗಳು அந்த ಇರುತ್ತದೆ. இருதயத்தை மாற்றும்படி ಆ ಹೃದಯವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಮನ ತಿರುವಿಕೆ ಬರಬೇಕು. ஒரு சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். ಶುದ್ಧೀಕರಿಸಲು ಬರಬೇಕು. மனம் திரும்புதல் என்றால் என்ன? ಮನ ತಿರುಗಿಸುವ ಅಂದ್ರೆ ಏನು? உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை மனம் திரும்ப செய்யும்படி ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಮನ ತಿರುಗಿಸುವುದು. அவருடைய ரத்தத்தினாலே உங்களை சுத்திகரிக்க வேண்டும். ಆತನ ರಕ್ತದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕು. பேச்சை சுத்திகரிக்கணும். ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು பார்வையை ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕು. சுத்திகரிக்கணும். ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯನ್ನು உங்க ஸ்டைலை சுத்திகரிக்கணும். ನಿಮ್ಮ ಚಟವಟಿಕೆಯನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕು. மனம் திரும்புது என்ன? ಮನ ತಿರುಗುವುದು ಅಂದ್ರೆ ಏನು? பாவங்களை விடணும். ಪಾಪಗಳನ್ನು சாப வழியை விடணும். ಶಾಪ ದಾರಿಗಳನ್ನು இன்னொருவரை ಬಿಡಬೇಕು. துக்கப்படுத்தி கல்லை போல இருக்கிற இருதயத்தை மாற்றணும். ಇನ್ನೊಬ್ಬರು ತಪ್ಪೊರಿಸು ಕಲ್ಲಾಗಿರುವ ಹೃದಯವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். ಅದನ್ನು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவன் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார்? ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ? இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே ಎಫೆಸರ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 22ஆம் வசனமும் 24ம் என்ன சொல்லுகிறது? 24 22 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்க நீங்க கவனிச்சு பாருங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. சீக்கிரமா படிங்க. அந்தபடி எபேசியர் 4:22 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற முந்தின நடக்கின்படி மோசம் போகும் இச்சைகளை கெட்டு போகிற பழைய மனுஷனை உங்களுக்குள்ள கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்களே கலைத்து போடுங்க. நீங்க கெட்டு போன பழைய மனுஷனுக்குள்ள இருக்கிறபடினால் உங்க இருதயம் கல்லை போல இருக்கிறது. ಹೋಗಿರುವ ಹಳೆ ಹೃದಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದೆ. நீங்கள் பழைய மனுஷனாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಹಳೆಯ ಮನುಷ್ಯರಾಗಿರುತ್ತೀರಾ. நீங்க பழைய மனுஷனாய் இருப்பதினால ನೀವು ಹಳೆಯ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರುವುದರಿಂದಲೇ அந்த பழைய மனுஷனுக்குள்ள இருக்கிற இருதயம் கல்லை போல இருக்கிறது. ಹಳೆಯ ಮನುಷ್ಯ ಒಳಗೆ ಹೃದಯ ಕಲ್ಲಾಗಿದೆ. அதை கலைத்து போடுங்க. ಅದನ್ನು ತೆಗೆದಾಕಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அடுத்து என்ன சொல்லுது? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya. ஆமென். ஆமென். நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில புதிதாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ರೂಪದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ನಾವು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எப்போ புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டோம்? ಯಾವಾಗ ಹೊಸದಾಗಿ ನಾವು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? எப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால திருமுழுக்கு எடுக்கிறீர்களோ, ಯಾವಾಗ ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀವೋ, உங்களை புதிதாக சிருஷ்டிக்கிறார். ಆವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೂತನವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுது, நான் சொல்லல.
ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. நான் சொல்லவில்லை, ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. உங்களை புதிதாக சிருஷ்டிக்கிறார். ನಿಮ್ಮ ನೂತನವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾರೆ. 2 கொரிந்தியர் பார்க்கும் பொழுது 5:7 சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 5:7 ಹೇಳುತ್ತದೆ, 5:17 சொல்லுகிறது. 5:17 ಹೇಳುತ್ತದೆ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ಒಬ್ಬನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿದ್ದರೆ அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ಅವನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗುತ್ತಾನೆ. பழைவைகள் எல்லாம் ஒளிந்தன, ಹಳೆಯವೆಲ್ಲ ಉಳಿದು ಹೋಗುತ್ತದೆ, எல்லாம் புதிதாயின. ಇಲ್ಲ ನೂತನ அப்ப ಸೃಷ್ಟಿಯಾಗುತ್ತದೆ. உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் ಹಾಗಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ புதிய மனிதனாய் சிருஷ்டிக்கிறார். ಹೊಸದಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತಾನೆ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால நீங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறீர்கள். ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರ ಆತ್ಮದಿಂದ ನೀವು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಡುತ್ತೀರಾ. அப்ப உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಹೇಗಿರಬೇಕು? கல்லை போல இருக்க கூடாது, ಕಲ್ಲಾಗಿ ಇರಬಾರದು. சதையினால் செய்யப்பட்ட இருதயமாய் இருக்கணும். ಚರ್ಮವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ದೇಹವಾಗಿರಬೇಕು. எதையும் தாங்குகிறத இருதயமாய் இருக்கணும். ಎಲ್ಲವನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳೋ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. எதையும் ஏற்றுக்கொள்கிற இருதயமாய் இருக்கணும். ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. பணிவுள்ள இருதயமாய் இருக்கணும். ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. தாழ்மையுள்ள இருதಯமாய் இருக்கணும். ತಾಳ್ಮೆಯುಳ್ಳ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. நல்லதை செய்கிற இருதயமாய் இருக்கணும். ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾಡುವಂತ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. மற்றவர்களை நேசிக்கிற இருதயமாய் இருக்கணும். ಬೇರೆಯವರ ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. அன்புள்ள இருதயமாய் இருக்கணும். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஏழை எளியவர்களை பராமரிக்கிற இருதயமாய் இருக்கணும். ಬಡತನವರನ್ನು ಸಂತೈಸುವವರಾಗಿರಬೇಕು. சபை மேல கண்ணோக்கமாய் இருக்கிற இருதயமாய் இருக்கணும். ಸಭೆ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯುಳ್ಳಾಗಿಲ್ಲ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. ஊழியக்காரனுக்கு வேண்டிய தேவைகளை செய்கிற இருதயமாய் இருக்கணும். ಸೇವಕರಿಗೆ ಬೇಕಾಗಿ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುವವರಾಗಿರಬೇಕು. எப்பொழுதும் கர்த்தரையே துதிக்கிற இருதயமாய் இருக்கணும். ಯಾವಾಗ ದೇವರನ್ನೇ ಸ್ತುತಿ ಮಾಡೋ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya, ஹalleluya. இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல எபேசியர் 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க 23ஆம் வசனம் சொல்லுகிறது, 23ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உங்கள் உள்ளத்திலே ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ புதிதான ஆவி உள்ளவர்களாகி, ಹೊಸದಾದ ಆತ್ಮ ಉಳ್ಳವರಾಗಿ, நீங்க இன்னைக்கு புதிதான ஆவி உள்ளவர்களாக மாற வேண்டும். ನಿಮ್ಮ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯುಳ್ಳ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். ನಿಮಗೂ ದೇವರಿಗಿರೋ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನೀವು ಸಂತೈಸಬೇಕು. உங்களுக்கும் ஆவியானவருக்குள்ள சம்பந்தத்தை நிர்ணயிக்க வேண்டும். ನಿಮಗೂ ದೇವರ ಆತ್ಮನಿರುವ ಸಂಬಂಧವನ್ನು ನೀವು ನಿರ್ಣಯಿಸಬೇಕು. நீங்க அவரால தான் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ನೀವು ಆತ್ಮನಿಂದಲೇ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೀರಾ. அவரால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ಅವರಿಂದಲೇ ಬಂದಿದ್ದೀರಾ. அவர் தான் கரம் பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார். ಆತನೇ ನಿಮ್ಮ ಕರ ಹಿಡಿದು ಕರ್ಕೊಂಡು அப்படி ஒரு ಬಂದಿದ್ದಾರೆ. உணர்வுள்ளவர்களாய் நிற்க வேண்டும். ಆಗ ಸ್ಪರ್ಶವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அதை கர்த்தர் விரும்புகிறார். ಅದನ್ನು ದೇವರು ಇಚ್ಛಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மனம் திரும்புதலும் சுத்திகரிப்பும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ಮನ ತಿರುಗುವುದು ಸುತ್ತಿಗರಿಸುವುದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. புதிய இருதயமாய், ನೂತನ ಹೃದಯವಾಗಿ, ஆமே சதையுள்ள இருதயமாய், ಚರ್ಮವುಳ್ಳ ஒவ்வொரு ಹೃದಯವಾಗಿ, நாளும் புதுப்பிக்கப்பட்ட இருதயமாய் ಒಂದೊಂದಿನ ನೂತನ ಪಡಿಸುವ ಹೃದಯವಾಗಿ நீங்கள் நானும் மாற வேண்டும். ನೀವು ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕು. வேதத்துல நீங்க ஆதியில நீங்க ஆரம்பிக்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೀವು ಆದಿಯಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ அங்கே சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಘಟನೆಗಳು ಹೇಳುತ್ತದೆ. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ஒரு ಹೇಳುತ್ತದೆ? குடும்பத்துல 2 மகன் இருக்கிறார். ಒಂದು ಕುಟುಂಬದ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ஆதியில ஆரம்பித்ததுமே 2 குமாரன் வருகிறார்கள். ಆದಿಯಲ್ಲಿ ಆರಂಭವಾಗಿದ್ದ 2 ಕುಮಾರರು. ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் 2 மகன்கள். ಆದಾಮ್ ಅವಳ ಮಕ್ಕಳ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳು. அதுல மூத்த ஒன்று இளைய ஒருவன் இருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಕಿರಿಯವನು ಚಿಕ್ಕವನು ಇಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya. 2 பேருமே தாய் தகப்பனா நேசிக்கப்பட்டவர்கள் தான். ಇಬ್ಬರು ತಂದೆ ತಾಯಿಯಿಂದ ಪ್ರೀತಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರೇ. அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ಅವರ ಹೃದಯವು ಹೇಗಿದೆ? அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ಅವರ ಹೃದಯವು ಹೇಗಿದೆ? அவருடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறதா? ಅವರ ಹೃದಯ ಶುದ್ಧವಾಗಿದೆಯಾ? அவர்கள் அந்த இருதயம் கர்த்தர் நேசிக்கிற இருதயமாய் இருக்கிறதா? ಆ ಹೃದಯ ದೇವರ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಹೃದಯವಾಗಿದೆಯಾ? நீங்க அங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ 2 பேரும் ஒரே நேரத்தில் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறார்கள். ಇಬ್ಬರು ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ஒருவனுடைய ಸಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ಒಬ್ಬನ ಕಾಣಿಕೆ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ಇನ್ನೊಬ್ಬನ ಕಾಣಿಕೆ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. அதனால் அவன் செய்யும் காரியம் என்ன? ಅದನ್ನ ಅವನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನು? அவன் பண்ணுகிற வேஷம் என்ன? ಅವನು ಮಾಡುವಂತ ವೇಷವೇನು? இங்க நீங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பும் பொழுது ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அதுல 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ಅದರಲ್ಲಿ 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು வேகமா ಓದೋಣ. சத்தமா வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே உன் என்றார். சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என் என்றான். சகோதரனுக்கு நான் காவலாளியோ. ஹalleluya. ஹalleluya. இதற்கு மேல அதுக்கு கீழே நீங்க பைபிள் படிக்கும் பொழுது ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನೀವು
ಕೆಳಗೆ ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು இந்த ಓದುವಾಗ காயினுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ಈ ಕಾಯಿನ ಹೃದಯ ಹೇಗಿತ್ತು? ஆபேலுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ಆಬೇಲನ ಹೃದಯ ಹೇಗಿತ್ತು? ஆபேல் கர்த்தரை நேசிக்கிறவா, ಆಬೇಲ್ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ தாய் ಮಾಡುವವನು, தகப்பனை கனப்படுத்துகிறவா, ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಗಣಪಡಿಸುವವನು, அவனுடைய வருமானத்தில் எல்லாமே கர்த்தருக்கு முதலாய் செலுத்துகிறவா, ಅವನ ವರಮಾನ ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಭಾಗ பழுது இல்லாம குறை இல்லாம ஆமே தீட்டு இல்லாம கொடுக்கிறவா. ಕೆಟ್ಟಿಲ್ಲದು ಕೆಟ್ಟು ಹೋಗದಿರುವುದು ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಯಾವ ஆனா இந்த காயின் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಕಾಯಿನಾಗಲ್ಲ. இந்த காயின் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಈ ಕಾಯಿನಾಗಲ್ಲ. இந்த காயினோ ಈ ಕಾಯಿನು கர்த்தர் ஏற்றுக்கொள்ள கூடாததை கொடுத்தார். ದೇವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಇರುವುದನ್ನು ಕೊಟ್ಟನು. அதனால தான் காயினுக்கும் ஆபேலுக்கும் வித்தியாசம் உண்டாகிறது. ಅದಕ್ಕೆ ಕಾಯಿನಿಗೂ ಆಬೇಲಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ரெண்டு ಉಂಟಾಗುತ್ತದೆ. பேரும் ஒரே நேரத்தை தானே காணிக்கை கொடுத்தோம். ಇಬ್ಬರು ಒಂದೇ ವೇಳೆಯಲ್ಲಿ ತಾನೇ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿವಿ. என் காணிக்கை அங்கீகரிக்காதவர் ನನ್ನ ಕಾಣಿಕೆ இவன் காணிக்கை மட்டும் எப்படி அங்கீகரித்தார்? ಕಾಣಿಕೆ ಮಾತ್ರ ಹೇಗೆ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ? இன்றைக்கு வீடுகளில நடக்கிற இந்த காரியம் என்ன? ಮನೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳೇನು? வேலை தளங்கள்ல நடக்கிற இந்த காரியம் என்ன? ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವೇನು? காலேஜ்ல ஸ்கூல்ல நடக்கிற இந்த காரியம் என்ன? ಕಾಲೇಜ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವೇನು? சபையில நடக்கிற காரியம் என்ன? ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವೇನು? இதை உதாரணமாய் வைத்துக் கொள்ளுங்க. ಉದಾಹರಣವಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பாஸ்டர் ஒருத்தர்ட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டா போதும். ಸೇವಕರು ಒಂದ್ರ ಮೇಲೆ ಚೆನ್ನಾಗಿ அடுத்த நபர் என்ன சொல்லுகிறோம்? ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? என்கிட்ட என்ன குறைபாடு இருக்கிறது? ನನ್ನ ಹತ್ರ ಯಾವ எனக்கு ಕೊರತೆ என்ன ಇದೆ? குறைவு? ನನಗೆ ಏನು நான் ಕೊರತೆ? அவங்கள விட குறைவா? ನಾನು ಅವರಿಗಿಂತ ಕಡಿಮೆನಾ? உடனே அதை தப்பா எடுத்துக்கொள்கிறோம். ತಪ್ಪಾಗಿ உடனே ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். ತಕ್ಷಣ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡ್ತೀವಿ. யோசித்து பாருங்க. யோசிச்சு ನೋಡಿ. இதுதான் உலகத்தில் நடந்து வருகிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ இது ಕಾರ್ಯ உலகத்தில் பெருகி வருகிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. இது ஆரம்பத்தில் ஆதியிலே உண்டானது. ಇದು ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಆರಂಭದಲ್ಲೇ இங்க ಆರಂಭವಾಯಿತು. காயினுக்குள்ள வந்த வேற்றுமை என்ன? ಈ ಕಾಯಿನ ಒಳಗೆ ಬಂದ ಬೇರ್ಪಾಡಿಕೆ ಏನು? காயினுக்குள்ள வந்த கோபம் என்ன? ಕಾಯಿನ ಒಳಗೆ ಬಂದ ಕೋಪವೇನು? காயினுக்குள்ள வந்த எரிச்சல் என்ன? ಅವನೊಳಗೆ ಬಂದ நான் ಉರಿಯೇನು? இவனை விட குறைவுள்ளவனா? ನಾನು ಇವನಿಗಿಂತ ಕಡಿಮೆನಾ? இவனை விட வருமானத்துல குறைவுள்ளவனா? ಇವನಿಗಿಂತ ವರಮಾನದಲ್ಲಿ ಕಡಿಮೆನಾ? எல்லாத்துல நான் குறைவுள்ளவனா? ಎಲ್ಲದನ್ನ ನಾನು ಕಡಿಮೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೀನಾ? என் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, ನನ್ನ ಕಾಣಿಕೆ இவன் ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. காணிக்கை அங்கீகரித்தாரே. ಇವನ ಕಾಣಿಕೆ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. அதனால் இவன் இருக்க கூடாது, ಆದ ಇವನು ಇರಬಾರದು. இவன் இருக்க கூடாது. ಇವನು ಇರಬಾರದು. வேலைதளத்தில் நினைக்கிறது இதேதான், ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿ ಇದನ್ನೇ ನೆನೆಸುವುದು. காலேஜில் நினைக்கிறது இதேதான், ಕಾಲೇಜಲ್ಲಿ ಇದನ್ನೇ ನೆನೆಸುವುದು. சபையில நினைக்கிறது இதேதான், ಸಭೆಯ ಸಹ ಇದನ್ನೇ நம்முடைய ನೆನೆಸುವುದು. கூடாரங்களை நினைக்கிறது இதேதான். ನಮ್ಮ ಮನೆಗಳೇ ನೆನೆಸುವುದು ಇದೇ. ஒருவனை தாய் தகப்பன் நேசித்து விட்டால் ಒಬ್ಬನು ತಂದೆ ತಾಯಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ மற்றவனை குறித்து எண்ணுகிற காரியம் என்ன? ಬೇರೆಯವನ ಕುರಿತು ಎನಿಸುವ ಕಾರ್ಯವೇನು? அவன் எண்ணுகிற காரியம் என்ன? ಅವನು ಎನಿಸುವ ಕಾರ್ಯ அவனை நேசிக்கிறார்கள், என்னையா நேசிக்கவில்லை. ಅವನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ, ನನ್ನ ಪ್ರೀತಿ அப்ப அவன் வேற நான் வேறயா? ಆಗ ಅವನು ಬೇರೆ ನಾನು ಬೇರೆ. அவனை மட்டும் எப்படி நேசிக்கிறார்கள்? ಮಾತ್ರ ಹೇಗೆ ಪ್ರೀತಿ உடனே ಮಾಡುತ್ತಾರೆ? அவங்க மேல கோபம், ತಕ್ಷಣ ಅವರ ಮೇಲೆ அவங்க ಕೋಪ, மேல எரிச்சல், ಅವರ ಮೇಲೆ ಉರಿ, அவங்க மேல வைராக்கியம். ಅವರ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವು. அதுக்காக எந்த கட்டத்துக்கு வேணாலும் போவோம், ಅದಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕಾದ್ರೆ எந்த ಹೋಗುತ್ತೇವೆ, லெவலுக்கு வேணாலும் போவோம். ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕಾದ್ರೆ ಹೋಗುತ್ತೇವೆ. காயின் போன லெவல் என்ன? ಕಾಯಿನ್ ಹೋಗುವ தன் ಸ್ಥಿತಿ ಏನು? சகோதரன் பார்க்காம ತನ್ನ ಸಹೋದರ ಅಂತ ಅವನು ನೋಡಲಿಲ್ಲ. அநியாயமா கொலை செய்து போட்டான், ಅನ್ಯಾಯವಾಗಿ ಕೊಂದಾಕಿದನು. அநியாயமா கொலை செய்து போட்டான். ಅನ್ಯಾಯವಾಗಿ ಕೊಂದಾಕಿದನು. அவனுடைய ரத்தம் பூமியில விழுந்தது. ಅವನ ರಕ್ತ ಭೂಮಿಯಲ್ಲಿ அந்த ಬಿದ್ದಿತು. பூமியில விழுந்த ரத்தம் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದ ರಕ್ತವು பரலோக மகிமையில எட்டுகிறது. ಆ ಪರಲೋಕ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ஆண்டவரே என்று கூப்பிடுகிறது. தேவரே ಅಂತ என் ಕೂಗುತ್ತದೆ. சகோதரனை கொண்டு போட்டு ನನ್ನ விட்டார். ಸಹೋದರನು ಕೊಂದಾಕಿ என் ಬಿಟ್ಟನು. தகப்பனுக்கு தெரியாது, ನನ್ನ ತಂದೆಗೆ என் ಗೊತ್ತಿಲ್ಲ. தாய்க்கு தெரியாது, ನನ್ನ ತಾಯಿಗೆ என்னை ಗೊತ್ತಿಲ್ಲ. சுற்றி இருக்கிறதுக்கு தெரியாது. ನನ್ನ ಸುತ್ತ ಇರುವವರಿಗೆ தந்தையே, ಗೊತ್ತಿಲ್ಲ. ತಂದೆಯೇ, தகப்பனே ತಂದೆಯೇ என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம் ಹೀಗಾಗಿ ಕೂಗುವಂತ ಧ್ವನಿ கர்த்தரிடத்தில் போனது. ದೇವರ ಬಳಿ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை கேட்ட கர்த்தர் ಇದನ್ನು ಕೇಳಿದ ಕರ್ತನು ஆபேலோடு பேசுகிறார். ಆಬೆಲ ಸಂಗಡ ஆபேல் ಮಾತಾಡುತ್ತಾರೆ. என்ன சொல்லுகிறார்? ಆಬೆಲ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ಅವನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவனுக்கு நான் காவலாளியா? ಅವನಿಗೆ ನನ್ನ ಕಾವಲ್ಗಾಯನ? அவனுக்கு நான் காவலாளியா? ಅವನ ಕಾವಲ್ಗಾಯನ? ஹல்லேலூயா. தயவிட்டு நான் சொல்லுகிறேன், ದಯವಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇನೆ, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ಒಂದು ಕ್ರೈಸ್ತನ ಮಗು முழு மனம் திரும்புதல் இருக்கணும். ಸಂಪೂರ್ಣ ಮನ ತಿರುವಿಕೆ உங்க ಇರಬೇಕು. ஆவி ஆத்துமா முழுமையா சுத்திகரிக்கப்பட்டு ನಿಮ್ಮ இருக்கணும். ಪ್ರಾಣಾತ್ಮ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. யார் மேல கடுகளை கூட நீங்க பொறாமைப்படக்கூடாது. ಯಾರ ಮೇಲೆ ಶಾಶ್ವತ ನೀವು ಕೋಪ நீங்க ಕೊಳ್ಳಬಾರದು. யார் மேல எரிச்சல் அடையக்கூடாது. ಯಾರ ಮೇಲೆ ಉರಿಗೊಳ್ಳಬಾರದು. யாரு பார்த்து நீங்க பொறாமைப்படக்கூடாது. ಯಾರ ನಡು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬಾರದು. யாருக்கு விரோதமாகவும் எந்த ஒரு தீய செயலுக்கு இறங்கக்கூடாது. ಯಾರಿಗೆ ವಿರೋಧ ಯಾವ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು அதில் ಮಾಡಬಾರದು. சுத்தமாய் பரிசுத்தவான்களை பார்த்து அப்படி செய்யவே கூடாது. ಅದು ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರು ನೋಡಿ ನೀವು ಶುದ್ಧವಾಗಿ ಮಾಡಲೇಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க,
சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு இந்த காயின்ட்ட, ದೇವರು ಕಾಯಿನ ಬಳಿ உன் ಹೇಳುತ್ತಾರೆ, சகோதரனுடைய ரத்தம் ನಿನ್ನ ಸಹೋದರನ ರಕ್ತವು என்ன உடலப்பா, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟಿಲ್ಲಪ್ಪ, என்ன கூப்பிடுது. ನನ್ನನ್ನು ಕೂಗುತ್ತದೆ. ஆமே, அந்த வசனத்தை பாருங்க, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ಆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ படிங்க. ನೋಡಿರಿ. அதற்கு அவர் அதற்கு அவன், என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாத்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. ಭೂಮಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಕರೆಯುತ್ತದೆ. ஆமென். ಹalleluya. நீ சொல்ற ನೀನು ಹೇಳುತ್ತೀಯಾ அவனுக்கு நான் காவலாளியா? ಅವನಿಗೆ ನನ್ನ ಕಾವಲುಗಾಯನು அவன் எங்க இருக்கானோ ಅವನು ಎಲ್ಲಿದ್ದಾನೋ எனக்கு தெரியாதேன்னு ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ வாண்டமான பொய் சொல்றியே. ಹಾಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳಿದನು. வேதத்திலேயே முக்கியமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ಸತ್ಯದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಒಂದು கிறிஸ்தவங்கிட்ட ಕಾರ್ಯವೇನು? இருக்கக்கூடாத ஒரு காரியம். ಕ್ರೈಸ್ತನ ಬಳಿ ಇರಬಾರ ಒಂದು ಕಾರ್ಯವು பொய் ரொம்ப முக்கியம். ಸುಳ್ಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லுது. ಸುಳ್ಳು ತುಟಿ ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾದ. ஏன் பொய் பேசணும்? ಯಾಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕು? ஆண்டவரை பிடிங்க. ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. அவருடைய ரத்தத்தை எடுக்கறியே, ಆತನ ರಕ್ತವನ್ನು அவருடைய ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. சரீரத்தை நீ வாங்குறியே, ಆತನ ಶರೀರವನ್ನು எதற்கு நீ பொய் சொல்ல வேண்டும்? ಯಾಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಕು? அந்த பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க. ಆ ಸುಳ್ಳಿಗೆ ಜಾಗ இங்க இந்த ಕೊಡಬಾರದು. காயின் என்ன சொல்லுகிறான்? ಇಲ್ಲಿ ಕಾಯಿನ್ ಏನು முதல் ಹೇಳುತ್ತಾನೆ? பொய்யை சொல்லுகிறான். ಅವನು ಸುಳ್ಳನ್ನು அவன் ಹೇಳುತ್ತಾನೆ. எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ಅವನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ನನಗೆ அவனுக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் காவலாளியா? ಅವನಿಗೆ ಏನೇ ನನ್ನ ಕಾಯಿ அவனை பார்த்துக்கிட்டே இருப்பதற்கு. ಅವನು ನೋಡಿಕೊಂಡೇ ಇರುವುದಕ್ಕೆ. ஹalleluya. அது யார்கிட்ட சொல்றான்? ಅದು ಯಾರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ? கர்த்தர்ட்ட சொல்றான். ದೇವರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? ನೀವು ಯಾರ ಬಳಿ ಹೇಳುತ್ತೀರಾ? கர்த்தர்ட்டன்னு சொல்றீங்க. ದೇವರ ಬಳಿನೂ ಹೇಳುತ್ತೀರಾ? கர்த்தரால பயன்படுத்திக்கிற தேவ ஊழியர்ட்டன்னு சொல்றீங்க. ದೇವರನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಸೇವಕರ ಬಳಿನೂ உங்களை ಹೇಳುತ್ತೀರಾ? பெத்து மாசம் சுமந்து பெற்றவன் தாய் தகப்பன்னு சொல்றீங்க. ನಿಮ್ಮನ್ನ 10 ತಿಂಗಳು ಹೆತ್ತಿದಂತ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿನೂ நீங்க ಹೇಳುತ್ತೀರಾ? சுமந்த அந்த பிள்ளைங்கிட்ட நீங்களும் சொல்றீங்க. ಆ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತೀರಾ, ನೀವುನು ಹೇಳ್ತೀರಾ ಸಹ. வேண்டாம் என்று இந்த நாட்களை உங்களுக்கு எச்சரித்து ಬೇಡ சொல்லுகிறேன். ಅಂತ ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಸಿ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களுக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்குமானால் ನಿಮ್ಮೊಳಗೆ ಈ ರೀತಿ ಕಾರ್ಯ ಇರುವುದಾದರೆ அதை இன்னைக்கு உங்களிருந்து எடுத்து போட்டுருங்க. ಅದನ್ನು ಇವತ್ತು ನಿಮ್ಮೊಳಗೆ ತೆಗೆದು உங்க ಬಿಸಾಕಿರಿ. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒரு மனம் திரும்பத ஒரு சுத்திகரிப்பு வேணும். ನಿಮ್ಮ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಒಂದು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು, ಒಂದು ಮನ ತಿರುವಿಕೆ இந்த ಬೇಕು. காயினத்தில் அது இல்லை. ಈ ಕಾಯಿನ ಬಳಿ ಅದಿಲ್ಲ. அதனால் மிகவும் கொடிய ஒரு சாபம் அவர் மேல் வந்தது. ಅದ ಕೊಟ್ಟಿರುವುದ ಶಾಪ ಅವನ ಮೇಲೆ ಬಂದಿತ್ತು. பூமியில நிலையில்லாதவராய் மாறி போனார். ಅವನ ಭೂಮಿ ಮೇಲೆ ಶಾಶ್ವತ நிலையில்லாதவரை அலைந்து திரிவதற்கு ಅವನ ಅಳದೆ ತಿರುಗುವುದಕ್ಕೆ நிலையில்லாதவராய் இருக்கிறார். ಶಾಶ್ವತ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ இந்த ದೇವರ சத்தியத்தை ಮಕ್ಕಳೇ, கேட்கிற தேவ பிள்ளையே, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உனக்குள்ள இந்த காரியம் வேண்டாம். ನಿಮ್ಮೊಳಗೆ ಈ ಕಾರ್ಯ ಬೇಡ. நிலையில்லாத காரியம் வேண்டாம். ಒಂದು ಶಾಶ್ವತವಿಲ್ಲದ ಕಾರ್ಯವು ಬೇಡ. ஹalleluya. ಹalleluya. நிலையில்லாத உலகம், நிலையில்லாத வாழ்வு, நிலையில்லாத உலகம், நிலையில்லாத வாழ்வு, இதை நான் மறப்பேனோ, இதை நான் விடுவேனோ, இதை நான் மறப்பேனோ, இதை நான் விடுவேனோ. ஓ ஆ ஆ ஆ நிலையில்லாத ஓ ஆமென், ஆமென், ஆமென். ಆಮೆನ್. இந்த பாடல் எழுதும் பொழுது ಈ ಹಾಡನ್ನು ಬರೆಯುವಾಗ நாங்க நேசித்த ஒரு குடும்பம், ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿರುವ ಒಂದು அதிகமாய் ಕುಟುಂಬವು நேசித்தோம். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ சில ಮಾಡಿದ್ದೀವಿ. வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வந்தது. ಕೆಲವೊಂದು ಮಾತು ನಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿತ್ತು. சொன்ன வார்த்தையை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತು ನಮ್ಗಿಂದ ಅದನ್ನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ செய்யாத ಆಗುತ್ತಿಲ್ಲ. காரியத்துக்கு ஒரு இப்படி ஒரு வார்த்தையா? ಹೇಳ್ದೇ ಇರೋ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಇಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಮಾತಾ? இந்த வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப பாதித்தது. ಈ ಮಾತು ನನ್ನ ಹೃದಯ ತುಂಬಾ ಬಾಧೆ என் ಉಂಟಾಯಿತು. மனைவி ஒரு பக்கம் அழுகுறாங்க, நான் ஒரு பக்கம் அழுகுறேன். ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಒಂದು ಕಡೆ ಅಳುತ್ತಾರೆ, ನಾನು ಒಂದು ಕಡೆ ಅಳುತ್ತೇನೆ. இந்த வார்த்தை தாங்கவே முடியவில்லை. ಈ ಮಾತನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕೆ போய் ಆಗುತ್ತಿಲ್ಲ. அவருடைய சமூகத்துல புல்பிட்ல போய் அப்படியே மண்டிட்டு கிடக்குறேன். ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹಾಗೆ ಮೊಣಕಾಲ மட்டமெல்லாம் அப்படி கீழே படுத்து கிடக்குறேன். ಹಾಗೆ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. கண்ணீர் துளிகள் பூமியில விழுகிறது. ನನ್ನ ಕಣ್ಣೀರ ಹನಿಗಳು ಹಾಗೆ ஆண்டவரே ಕೆಳಗೆ என்று ಬೀಳುತ್ತದೆ. கூப்பிடும் பொழுது ದೇವರೇ ಅಂತ ಕೂಗುವಾಗ அவர் என் கண்களின் கண்ணீரை துடைப்பதை நான் உணர்ந்தேன். ಆತ ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಕಣ್ಣೀರು ಒರೆಸೋದನ್ನು ಕಂಡೆ. அவர் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ಆತನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்னை அப்படியே தூக்கி அப்படியே வலது பக்கத்தில் என்னை உட்கார வைத்துக் கொள்கிறார். ನನ್ನ ಹಾಗೆ ಎತ್ತುಕೊಂಡು ಅದನ್ನ ಬಲಗೈಯಲ್ಲಿ ನನ್ನ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவருடைய கை என் தோள் மேல போட்டு அப்படியே அணைத்துக் கொள்கிறார். ಆತನ ಕರವು ನನ್ನ ಭುಜ
ಮುಜ್ಜುಮಲಾಗಿ நிலையில்லாத உலக மகனே, ಶಾಶ್ವತವಿಲ್ಲದ ಲೋಕ நிலையில்லாத வாழ்வு மகனே, ಶಾಶ್ವತವಿಲ್ಲದ இதை குறித்தா நீ அழுகிறாய், ಯಾಕ ಪಳುತ್ತೀಯ? இதை குறித்தா நீ புலம்புகிறாய், ಇದನ್ನ ಕುರಿತಾ ನೀನು ಗೋಳಾಡುತ್ತೀಯ? இதை குறித்தா நீ அழுகிற, ಇದನ್ನ ಕುರಿತಾ ಅಳುತ್ತಾ ಇದೀಯಾ? இதை குறித்தா நீ புலம்புகிற. ಇದನ್ನ ಕುರಿತಾ ನೀನು ಗೋಳಾಡುತ್ತೀಯಾ? கண்ணீர் அவர் துடைத்தார். ನನ್ನ ಕಣ್ಣೀರತನ ಒರೆಸಿದನು. அப்பதான் மறக்க கூடாது இந்த பாடல். ಆವಾಗ ಮರೆಯಬಾರದಂತ ಈ ಹಾಡು. ஓ நிலையில்லாத உலகம், நிலையில்லாத வாழ்வு, நிலையில்லாத உலகம், நிலையில்லாத வாழ்வு. அல்லேலூயா. அல்லேலூயா. நிலையில்லாத உலகத்துல இருக்குங்க, ಶಾಶ್ವತ ಇಲ್ಲದ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ. நிலையில்லாத வாழ்வுல இருக்குங்க. ಶಾಶ್ವತ ಇಲ್ಲದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. எதற்காக நம்முடைய இருதயத்தை கல்லாக்கணும்? ಇದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಯಾಕೆ ಕಲ್ಲಾಗಿ ஏன் நம்ம கடினமான சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படணும்? ಕಠಿಣವಾದ ಸ್ಥಿತಿಗೆ ತಳ್ಳಾಗಬೇಕು? கொஞ்ச நேரம், ಸ್ವಲ್ಪ சில ಸಮಯ, நிமிடங்கள் ಕ್ಷಣಗಳು ಮಾತ್ರವೇ நம்முடைய ஆவி ஆத்மாவை அப்படியே பாதுகாத்துட்டீங்கன்னா போதும். ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವಾಗಿ ಕಾಯಿಕೊಂಡರೆ ಸಾಕು. சரீரம் ஓடுது பாருங்க, ஓட்டம். ಈ ಶರೀರ ಓಡುತ್ತೆ ನೋಡಿ, இந்த ಓಟವು. கால் ஓடுது பாருங்க, ಈ ಕಾಲು இந்த ಓಡುತ್ತೆ ಕೈ ನೋಡಿ. நீட்ட சொல்லுது பாருங்க, ಈ ಕೈ ಚಾಚಿ ಕೇಳುತ್ತದೆ அது ಅಲ್ವಾ? அப்படியே அடங்கி நின்றோம். ಅದು ಹಾಗೆ ಅಡಗಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இந்த காயினுக்கு வந்த சாபம் ಈ ಕಾಯನಿಗೆ ಬಂದ இங்க ಶಾಪವು அமர்ந்திருக்க நம்ம யாருக்கும் வரக்கூடாதுங்க. ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರೋ ನಮ್ ಯಾರಿಗೂ ಬರಬಾರದು. ரெண்டாவது ஒரு மனுஷனை பாருங்க, ಎರಡನೇ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. ஆண்டவர் கூடயே இருந்த ஒரு மனுஷன், ದೇವರ ಸಂಗಡವೇ ಇದ್ದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. அவர் அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். ಅವಾಗಾಗ அவர்தான் யூதாஸ் என்று சொல்லப்படுகிறது. ಆತನೇ ಯೂದಾಸ್ ಕಾರಿಯತ್ತು. அவருக்கு 3 விதத்துல எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. ಆತನಿಗೆ 3 ಸಾರಿ ಎಚ್ಚರಿಕೆ ಧ್ವನಿ ಬಂದಿತು. சிஷ்யர்களோடு இருக்கும்போது பேசுகிறார், ಶಿಷ್ಯರ ಜೊತೆಗೆ ಇದ್ದಾಗ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஒரு முறை சொல்லுகிறார், ಒಂದು ಬಾರಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அடுத்த முறை சொல்லுகிறார், ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மூணாவது முறையும் சொல்லுகிறார். ಮೂರನೇ ಸಾರಿ ಹೇಳುತ್ತಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவனுக்குள் பிசாசு புகுந்து விட்டான் வேதம் ಅವನ சொல்லுகிறது. ಒಳಗೆ ಶೈತಾನ ನುಗ್ಗಿದ್ದಾನೆ ಅಂತ யோவான் 13ஆம் அதிகாரத்துல ಯೋಹಾನ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க தெளிவுபடுத்தி சொல்றது. ಅಲ್ಲಿ 2ஆம் வசனத்தை பாருங்க, ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து சீமோனின் குமாரனாக யூதாஸ் காரியோ அவரை காட்டிக் கொடுக்கும்படி அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் பிசாசானவனால் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க இத கீழ அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா போதும். ನೀವು ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಓದಿಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಸಾಕು. பிசாசு அவனுக்குள்ள புகுந்ததும் ಶೈತಾನ ಅವನ ಒಳಗೆ அவனுடைய ನುಗ್ಗಿದ್ದಾನೆ. இருதயம் மாறுபாடாக மாறினதையும் ಅವನ ಹೃದಯ ಮಾರ್ಪಡಿದ್ದನ್ನು அங்க தெளிவா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க அந்த 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் தொடங்கி ಎರಡನೇ ವಾಕ್ಯದಿಂದ 26 வரை நீங்க வரும் பொழுது 26 ತನಕ ನೀವು ಬರುವಾಗ அதன் பிறகு இருக்கிற காரியம் வேற. ಆ ನಂತರ ಇರುವಂತ ಕಾರ್ಯವು பாருங்க, ಬೇರೆ. இயேசு பிரயுத்தரமாக ಯೇಸು ಅದಕ್ಕೆ நான் ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ இந்த துணிக்கையை தோய்த்து ನಾನು ಈ ತುಣಿಕೆಯನ್ನು எவனுக்கு கொடுப்பேனோ ಯಾರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೋ அவன்தான் என்று சொல்லி ಅವನೇ ಎಂಬುದಾಗಿ துணிக்கையை தோய்த்து ಅದನ್ನು ತೆಗೆದು சீமோன் குமாரனாகிய சீமோன் யூதாஸ் காரியத்தை கொடுத்தார். ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಕೊಟ್ಟರು. அப்ப கூட இந்த கிறுக்கனுக்கு தெரியலையா? ಆವಾಗ ಈ ಉಚ್ಚಂದಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தெளிவா சொல்றார்ல, ಸ್ಪಷ್ಟವಾಗಿ என்ன ಹೇಳುತ್ತಾರೆ. காட்டு கொடுக்கணுக்கு ஐயோன்னு சொல்றார்ல, ನನ್ನ ತೋರಿಸಿಕೊಡುವನಿಗೆ ಅಯ್ಯೋ, அவன் பிரபாத இருப்பதே நலம் என்று சொன்னார்ல. ಅವನು ಹುಟ್ಟದೇ ಇದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುವುದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾರಲ್ಲ, இயேசுவே நானான்னு கேக்குறாங்கல்ல. ಯೇಸುವೇ ನಾನಾ ಅಂತ அப்ப ಕೇಳ್ತಾರಲ್ಲ. இவனும் கேக்குறான்ல, ಆಗ ಇವನು ಕೇಳ್ತಾರಲ್ಲ, நானா ஆண்டவரன் கேக்குறான்ல. ನಾನಾ ದೇವರಂತ ಕೇಳ್ತಾರಲ್ಲ. இவனுக்கு தான் தெரியும்ல, நான் தான் காட்டி கொடுக்க போறேன்னு. ಇವನಿಗೆ ಗೊತ್ತು ನಾನೇ ತೋರಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா ಆದರೆ அவனுக்கு அந்த பணம் கண்ணை மறைச்சிருச்சு. ಅವನಿಗೆ ಹಣವು ಅವನ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿತ್ತು. அந்த 30 காசு அவன் கண்ணை மறைச்சிருச்சு. ಆ 30 ಕಾಸು ಅವನ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿತ್ತು. எனக்கு அன்பான தேவச்சனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, யாரும் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, ಕುಳಿತುಕೊಂಡಿರುವ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, இந்த செய்தி கேட்கிற ஊழியக்காரர்களே, ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ இந்த ಸೇವಕರೇ, செய்தி எங்கெங்களா இருந்து கேட்கிறீர்களோ, ಈ ಸಂದೇಶವೆಲ್ಲಿಂದ ಕೇಳುತ್ತೀರೋ, பிசாசான உங்களுக்குள்ள நுழையும் பொழுது ಶೈತಾನ ನಿಮ್ಮೊಳಗೆ ನುಗ್ಗುವಾಗ ஆதியில் இருக்கிற பக்தி வைராக்கியம் உங்களை விட்டு மாறி போய்விடும். ಆದಿಲಿರುವಂತ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே போயிடும். ನಿಮ್ಮೊಳಗಿರೋ ಅಭಿಷೇಕ ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತದೆ. உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் வெளியே போயிடும். ನಿಮ್ಮೊಳಗೆ ವರಗಳು ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತದೆ. ஏதோ கொஞ்சத்துல ஆடிக்கொண்டிருப்பா, ಯಾವ ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾ ஆனா ಇದ್ದೀವಿ. என்ன சொல்லுவாய்? ಆದ್ರೆ ಏನ್ ಹೇಳುತ್ತೇವೆ? உனக்குள்ள இருக்கிற உயர்வை சொல்லுவாய். ನಿನ್ನೊಳಗಿರೋ ಎತ್ತರವನ್ನು நீ ಹೇಳುತ್ತೀಯ. சம்பாதித்து ஓடி ஓடி சம்பாதித்த பணத்தை சொல்லுவ. ನೀನು ಓಡಿ ಓಡಿ ದುಡ್ಡಿದ್ದನ್ನು ಹೇಳುತ್ತೀಯ. உன்னுடைய ஆஸ்தியை சொல்லுவ. ನಿನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು அது ಹೇಳುತ್ತೀಯ. எப்படி வந்தது? அது ಹೇಗೆ ಬಂದಿತು? இந்த யூதாசை
யூதாசை போல நீ வஞ்சித்திருக்கிறாய். ಯೂದಾಸನಾಗಿ ವಂಚಕವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀ. யூதாசுடைய கண்ணை மறைத்து ಯೂದಾಸ್ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ பணத்து மேல ஆசையை கொண்டு போய் ಹಣದ ಮೇಲೆ ಆಸೆಯನ್ನು ಹೋಗಿ பெருமையை எடுத்து ಅವನ ಹೆಮ್ಮೆಯನ್ನು உயர்வான எண்ணத்தை நினைத்தபடினால் ಅವನ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಹೆಮ್ಮೆಯ இவனுக்குள் நடக்கிற காரியத்தை நீங்கள் சற்று அறிய வேண்டும். ಇವನ ಒಳಗೆ ನಡೆಯುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இன்றைக்கு பணம் உங்களை கண்ணை மறைக்கிறதா? ಇವಾಗ ಹಣವು ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದಾ? பணத்தினால தகப்பனை மறக்கிறாய். ಹಣದ ಮೇಲೆ ತಂದೆಯನ್ನು ಮರೆಯುತ್ತೀಯಾ? பணத்தினால தாயை மறக்கிறாய். ಹಣದಿಂದ ತಾಯಿಯನ್ನು ಮರೆತೀಯಾ? பணத்தினால் சொந்த கூட பிறந்தவர்களை மறக்கிறாய். ಹಣದ ಜೊತೆಗೆ ಹುಟ್ಟಿದವರನ್ನು ಮರೆತೀಯಾ? பணம் 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 பணம். ಹಣವು 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 பணம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துகிறது? ಹಣವು ನಿಮ್ಮ ನೆಲೆ ತೆಗೆದುಕೊಂಡು பணத்தினால் உன் அபிஷேகம் உன்னை விட்டு போகிறது. ಹಣದಿಂದ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. பணத்தினால் உன்னுடைய அதிகாரத்தை பெருகி பண்ணி காட்டுகிறாய். ಹಣದಿಂದ ಅಧಿಕಾರವನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡಿ ತೋರಿಸುತ್ತೀಯಾ? பணத்தினால் அங்கே அங்கே ஓடி ஓடி சேர்த்து கொண்டே இருக்கிறாய். ಹಣದಿಂದ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಓಡಿ ಓಡಿ ಕುಡಿಸಿ ಇಡುತ್ತೀಯಾ? இதை சேர்க்கலாமா அதை சேர்க்கலாமா? ಇದನ್ನು ಕುಡಿಸಿರೋಣ ಅದನ್ನು ಕುಡಿಸಿರೋಣ. உண்மைக்கு மாறா நடக்கிறாய். ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ உண்மைக்கு மாறா நடக்கிறாய். ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ பணத்து மேல் உன் எண்ணம் குமிஞ்சு கிடக்கிறது. ಹಣದ ಮೇಲೆ ನಿನ್ನ ಹೃದಯ ಹಾಗೆ ಬಿದ್ದೋಗಿದೆ. உன் இருதயம் பணத்து மேல் கிடக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯ ಹಣ ಮೇಲೆ ಇದೆ. அதனால் எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது. ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಮರೆಯಕ್ಕೆ ಮಾಡುತ್ತದೆ. பணம் எங்க இருக்கோ ಹಣವೆಲ್ಲಿದೆಯೋ யார் பணம் கொடுக்கிறார்களோ ಯಾರು ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೋ அங்கே உன்னை இழுத்துக்கிட்டு ஓடுது. ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಎಳೆದುಕೊಂಡು அவங்க ಹೋಗುತ್ತದೆ. தான் உனக்கு மேன்மையா தருவாங்க. ಅವರಿಗೆ ನಿನಗೆ ಮೇನ್ಮೆಯಾಗಿ அவங்க தான் ಕಾಣುತ್ತಾರೆ. உனக்கு நல்லவங்களா தெரிவாங்க. ಅವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ அவங்க ಕಾಣುತ್ತಾರೆ. தான் உனக்கு உயர்ந்தவங்களா தருவாங்க. ಅವರೇ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಾಗಿ அவங்க ಕಾಣುತ್ತಾರೆ. தான் உன்னை கரம் பிடிச்சு நடத்துனது போல நீ பெருமையா பேசுவ. ಅವರೇ ನಿನ್ನ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ನರ್ಸಾಗಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ஏன் ಮಾತಾಡ್ತೀಯಾ? ஏன் ಯಾಕೆ? அவங்கிட்ட உனக்கு பணம் வருது. ಅವರ ಬಳಿ ನಿನಗೆ ಹಣ ಬರುತ್ತದೆ. அவங்கிட்ட உனக்கு பணம் வருது. ಅವರಿಂದ ಹಣ ಬರುತ್ತದೆ. உண்மையா இருக்கட்டும் பணம் இருக்காது. ನಿಜವಾಗಿರುವ ಬಳಿ உண்மையா ಹಣವಿರುವುದಿಲ್ಲ. இருக்கட்டும் பணம் இருக்காது. ನಿಜವಾಗಿರುವವರ ಬಳಿ ஏமாத்தி ಹಣವಿರುವುದಿಲ್ಲ. ஏமாத்தி ஏமாத்தி எடுக்கிறாயே ಏಮಾರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಲ್ಲ அங்க பணம் இருக்கும். ಅಲ್ಲಿ ಹಣವಿರುತ್ತದೆ. ஆனா குணம் இருக்காது. ಅದರ ಗುಣವಿರುವುದಿಲ್ಲ. நாயை விட மோசமாக இருப்பா. ನಾಯಿಗಿಂತ நீ ಮೋಸವಾಗಿರುತ್ತೀಯ. மற்றவங்கிட்ட பழகுற பழக்க வழக்கங்கள், ಬೇರೆಯವರ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವ உன் பேச்சு, ಅಭ್ಯಾಸಗಳು, உன்னுடைய வழிமுறை ನಿನ್ನ ಮಾತು ನಿನ್ನ ಚಟವಟಿಕೆ எல்லாம் மாறி போய் கிடக்கும். ಎಲ್ಲ ಮಾರ್ಪಟ್ಟು ಹೋಗಿರುತ್ತದೆ. உண்மையான அன்பு உன்னால காட்ட முடியாது. ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ನಿನ್ನ ತೋರಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பாசத்தை வெளிப்படுத்த முடியாது. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ பணம் ತೋರಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இருக்கா? நீ பணம் கொடுப்பியா? ನಿನ್ನ ಹಣ நீ ಕೊಡ್ತೀಯಾ? கோல்டு கொடுப்பியா? ಕೆಲಸ ಕೊಡ್ತೀಯಾ? நான் உனக்கு வந்து ஜெபிக்கிறேன். ನಾನು ನಿನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ நான் உன்னை ಮಾಡ್ತೇನೆ. உயர்த்தி காட்டுறேன். ನಾನು ನಿನ್ನ நான் ಎತ್ತಿಸಿಡುತ್ತೇನೆ. அதை செய்யறேன். ನಾನು ಅದನ್ನು நான் இதை ಮಾಡ್ತೇನೆ. செய்யறேன். ನಾನು ಇದನ್ನು தேவ ಮಾಡ್ತೇನೆ. பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மகனே மகளே, மகளே, மகனே, பணம் பணம் என்று பாதாளத்துக்கு போக வேண்டாம். ಹಣವು ಪಾತಾಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. பணம் பணம் என்று உன் கண்ணை மறைச்சு நீ அமை நரகத்துக்கு போக வேண்டாம். ಹಣವು ಅಂತ ನಿನ್ನ ಕಣ್ಣನ್ನು ಮರೆಚಿಕೊಂಡು ನಿನ್ನ ಬಾದಲಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஏன் பணம் 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 பேயாட்டம் ஆடுகிறாய்? ಯಾಕೆ ಹಣವಂತ ಉಚ್ಚಾಟ ಆಡ ದೇವಾಗಿ ಆಡುತ್ತೀಯಾ? காலையில சாப்பிடல, மதியம் சாப்பிடல, ராத்திரி சாப்பிடல, நல்ல இடத்த தூங்கல, நல்ல வண்டியில போகல. ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ಮುರತು ಊಟ ಮಾಡಿಲ್ಲ, ಒಳ್ಳೆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲವಾ, ಒಳ್ಳೆ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಲಿಲ್ಲವಾ? உன் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு தேவையானது சந்திக்கப்படல. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಂದ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾಗಿ ಅಗತ್ಯಗಳು ಸಂಧಿಸಿಲ್ಲವಾ? யூதாசை போல பிசாசு உனக்குள்ள புகுந்திருக்கானா? ಯೂದಾಸ್ ಹಾಗೆ ಸೈತಾನನೊಳಗೆ ನುಗ್ಗಿದಾನಾ? சொந்த சகோதரனை உன்னால் நேசிக்க முடியல. ನಿನ್ನ ಒಡೆ ಹುಟ್ಟಿದ ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ பெத்த ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தாயை உன்னால ஒரு வைத்தியம் பார்க்க முடியல. ತಾಯಿಗೆ ಒಂದು ವೈದ್ಯಕೀಯ ஒரு ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. தகப்பனுக்கு நல்ல Dress வாங்கி போட முடியல. ತಂದೆಗೆ ಒಳ್ಳೆ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ நீ ಆಗಲಿಲ್ಲ. எதற்கு பிறந்திருக்கிறாய்? ಏನಕ್ಕೆ ಹುಟ್ಟಿದ್ದೆ? எதற்கு நீ வளர்ந்திருக்கிறாய்? ಏನಕ್ಕಾಗಿ ಬೆಳೆದಿದ್ಯಾ? உன் நேசிப்பு என்ன? ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ உனக்கு பணம் தான் முக்கியமா? ನಿನಗೆ ಹಣವೇ ಮುಖ್ಯ. ஒரு நாள் கர்த்தர் உன்னை சந்திப்பார். ಮುಂದೆ ದೇವರು ನಿನ್ನ ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. ஒரு நாள் உன்னை சந்திப்பார். ಮುಂದೆ ದೇವರು ನಿನ್ನ யார் ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. முகாந்திரம் உனக்கு வார்த்தை வரும். ಯಾರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿನ್ನ ಮಾತು ஆனா ಬರುತ್ತದೆ. இந்த யூதாசை போல காதை அடைத்து ಆದ್ರೆ ಯೂದಾಸನ ಕಿವಿಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು இருதயத்தை நீ கல்லாக்கி கொண்டு இருப்பாயானால் ನಿನ್ನ ಹೃದಯ ಬಂಡವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. யூதாசின் நிலைமை உனக்கு வந்து சேர்ந்து விடும். ಯೂದಾಸನ ಸ್ಥಿತಿ ನಿನಗೆ ಬಂದು நீ அலைந்து திரிகிறவனாயிருப்பாய். ನಿನ್ನ ಹಳೆದಾಡಿ உன் ತಿರುಗುವಂತ நிலைமை மோசமாகி விடும். ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಅತಿ உன் ಮೋಸವಾಗುತ್ತದೆ. சரீரத்தில் ஒரு அங்கம் கர்த்தர் தொட்டு விடுவார். ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ದೇಹವನ್ನು ದೇವರು இல்ல ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. உன் குடும்பத்தை தொட்டு விடுவார். ಅದನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು நீ ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. எதை நோக்கமா ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ ಯಾವುದನ್ನು ಉದ್ದೇಶವಾಗಿ ಓಡುತ್ತೀಯೋ அந்த நோக்கத்தை தொட்டு விடுவார். ಆ ಉದ್ದೇಶವನ್ನು ದೇವರು ಮುಟ್ಟಿ ಬಿಡುತ್ತಾರೆ. உன்னால ஜெயிக்க முடியாது. ನಿನ್ನ ಜಯಿಸಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இப்ப வேணா ஓடி ஜெயிக்கலாம். ಇವಾಗ ಓಡಿ இப்ப ಜಯಿಸಬಹುದು. வேணா ஓடி சேர்க்கலாம். ಇವಾಗ ಹೋಗಿ நான் ಕೂಡಿಸಿಡಬಹುದು. பாத்தியா? ನೋಡಿದ್ಯಾ? நான் பாத்தியா? ನೋಡಿದ್ಯಾ? நேத்து தான் வந்தேன். ಅದಕ್ಕಾಗಿ இன்னைக்கு பாத்தியா நான் எப்படி இருக்கேன்னு? ಇವಾಗ ನೋಡಿ ಹೇಗಿದ್ದೀನಿ. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ದೇವ யாரை ஏமாத்துகிறாய்? ನೀನು ಯಾರನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತೀಯಾ? உன்னையே நீ ஏமாத்துகிறாய். ನಿನ್ನನ್ನೇ ಏಮಾರಿಸ್ತಾ ಇದೀಯಾ? உனக்குள்ள வாழ்கிறவன் கிறிஸ்துவை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாய். ನೀನೊಳಗೆ ಜೀವಿಸ ಕ್ರೈಸ್ತರನ್ನೇ ಏಮಾರಿಸ್ತಾ அப்பத்தை ಇದೀಯಾ? வாங்கும் பொழுது, ಆವಾಗ திராட்சை ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ரசத்தை வாங்கும் பொழுது, திராட்சை ரசம் இது ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ, என்னுடைய சரீரம், ಇದು ನನ್ನ ಶರೀರ, என்னுடைய ரத்தம், ನನ್ನ ರಕ್ತವು, இதை வாங்கி புசியுங்கள். ತೆಗೆದು ತಿನ್ನಿರಿ. அப்படிதான்
அப்படிதானே கிறிஸ்து சொன்னா? ಹಾಗೆ ತಾನೇ ದೇವರು ಹೇಳಿದರು. சொல்வதற்கு முன்னால தானே சொல்றாரு. ಹೇಳಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಹೇಳಿದರು. நீ என்ன காட்டி கொடுக்க போகிற? ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೀಯಾ? உனக்குள்ள பிசாசு நுழைஞ்சிருக்கிறான். ನಿನ್ನೊಳಗೆ ಶೈತಾನ உனக்குள்ள பெருமை நாவி இருக்கு. ನಿನ್ನೊಳಗೆ ಹೆಮ್ಮೆ ಆತ್ಮವಿದೆ. சொல்லி தானே கொடுக்கிறாரு. ಹೀಗೆ ಹೇಳಿ ತಾನೇ ಕೊಟ್ಟರು. உனக்கு தெரியலையா அது? ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ஹalleluya. ஹalleluya. உனக்கு நல்லா தெரியும். ನಿನಗೆ ಚೆನ್ನಾಗಿ நீ ಗೊತ್ತು. எப்படி ஏமாத்திட்டு போறன்னு உனக்கு நல்லா தெரியும். ಹೇಗೆ ಏಮಾರಿಸಿ ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ನಿನಗೆ ஆனா ಚೆನ್ನಾಗಿ யாருக்கு ಗೊತ್ತು. தெரியும்? ಹಾಗಂದ್ರೆ யாருக்கு தெரியும் சொல்லு. ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಂತ நீ ಹೇಳಿ. உன்னை நீ நம்பற பாரு. ನಿನ್ನ ನೀ ನಂಬುತ್ತೀಯಲ್ಲ. அந்த கர்த்தரையும் ஏமாத்துற. ದೇವರನ್ನೇ ಏಮಾರಿಸುತ್ತೀಯಾ? இன்னொருத்தர நம்பற பாரு. ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ அவங்களையும் ஏமாத்துற. ಅವರನ್ನೂ ಏಮಾರಿಸುತ್ತೀಯಾ? உன்னையும் ஏமாத்துற. ನಿನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கவனிங்க தேவ பிள்ளை. ಗಮನಿಸಿರಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நான் நல்லவன் சொல்ல வரல. ನಾನು ಒಳ್ಳೆಯವನಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ஏதோ ஒன்று என்னிடத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும். ಯಾವುದೋ ಒಂದು ನನ್ನ ಬಳಿ ಹಂಚಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. அத கூட நான் விடுவதற்கு என் ஆண்டவர்ட்ட கேட்டுக்கிட்டு ಅದು இருக்கேன். ನಾನು ಕಿತ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ದೇವರ ಬಳಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நீங்க நினைக்கலாம், ನೀವು ஓ ನೆನಪಬಹುದು. இவருக்கு சொத்து இல்ல, ಇವರಿಗೆ ಆಸ್ತಿ ಇಲ್ಲ, இவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல, ಇವರಿಗೆ ಯಾವುದೋ ಒಂದು ಇಲ್ಲ, இவர் இப்படியே தானே. ಇವ್ರು ಹೀಗೆ ತಾನೆ. ஆனா நீங்க எல்லாம் முட்டாள் மேரி இருக்கிறீர்கள். ನೀವೆಲ್ಲ ದಡ್ಡರಾಗಿದ್ದೀರಾ. நான் பெரிய கோடீஸ்வரன். ನಾನು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ. ஏன்னா எங்க அப்பா கோடீஸ்வரன். ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ತಂದೆ இந்த ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ. பூமியை விட்டு போகும்போது ಭೂಮಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ அந்த கோல்டன் மாமே மனை அந்த வீட்டுக்குள்ள போக போகிறேன். ಆ ಚಿನ್ನದ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗುವಾಗ அதனால நான் என்ன நீங்க எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ಹಾಗಾಗಿ ನೀವು ನನ್ನ ತೂಕ ಹಾಕುತ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಾ. என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ಏನು ಅನಿಸುತ್ತೀರಾ இப்ப ಗೊತ್ತಾ? வாழ்ற நேரத்தை நல்லா வாழ்ந்து காட்டு. ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸಿ ತೋರಿಸು. ஹalleluya. இப்பயும் என்ன ஒரு குறைவில்ல வைக்கல. ಇವಾಗ ದೇವರು ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆ என்னை ನೀಡಿಲ್ಲ. அழகா நடத்தி கொண்டு இருக்கிறார். ನನಗೆ ಸುಂದರವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. என் தேவைகள், என் குடும்பம், என் பிள்ளைகள், மனைவி சரியா நடத்தி கொண்டு இருக்கிறார். ನನ್ನ ಅಗತ್ಯಗಳು, ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು யார்கிட்ட கை நீட்டு வைக்கவில்லை. ಯಾರ ಬಳಿ ಕೈ ಚಾಚಕ್ಕೆ ದೇವರು அதனால ಬಿಟ್ಟಿಲ್ಲ. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ನೆನಸಾಗಿಲ್ಲ. நானும் நீயும் ஒரே நேரத்தில் செத்து போவோம் என்றால் ನಾವು ನೀವು ಒಂದೇ ಸಮಯ ಸತ್ತು ಹೋದರೆ நீ எங்க போவாய், நான் எங்க போவேன்? ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ, ನಾನು ಎಲ್ಲಿ எனக்கு ಹೋಗುತ್ತೇನೆ? நம்பிக்கை உண்டு. ನನಗೆ ನಂಬಿಕೆ என் ಉಂಟು. அப்பாவுடைய மடியில போய் உட்கார்ந்துருவேன். ತಂದೆ ಮಡಿಲಲ್ಲಿ நீ ಹೋಗುತ್ತೇನೆ. பணம் 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 ஓடுகிறாயே. ನಿನ್ನ ಹಣವು ಹಣ ஆஸ்தி அந்தஸ்து அந்தஸ்து ஓடுகிறாயே. ಆಸ್ತಿ ಆಸ್ತಿ ಅಂದಸಂತ ಓಡುತ್ತೀಯಲ್ಲ. நீ எங்க போவ? ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? நரகத்துக்கு போவ. ನಿನ್ನ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? ஹalleluya. ஹalleluya. இங்க யூதாசு கண்ணை மறைச்சு ಯೂದಾಸ ಕಣ್ಣನ್ನು ಮಚ್ಚಿ இயேசுவை காட்டி கொடுக்கும்படி ಯೇಸುವನ್ನು 30 ತೋರಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ காசை வாங்கி கொள்ளும்படி 30 ಕಾಸನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. இங்கே யூதாசுக்குள் நடந்த ஒரு காரியம். ಇಲ್ಲಿ ಯೂದಾಸನ ಒಳಗೆ ನಡೆದಿರುವ ಒಂದು ಕಾರ್ಯವು. இப்ப என்ன நடக்கிறது? ಇಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತದೆ? ஹalleluya. ஹalleluya. 29வது வசனத்தை பாருங்க. 29ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் ஆ, அவன் போய் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை ஆ, கொள்ளும்படியாவது ஆ. தரித்திரத்துக்கு ஏதாகிலும் ஆ. கொடுக்கும்படியாவது ஆ. இயேசு அவனுடனே ஆ. சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். ஹalleluya. ஹalleluya. இப்படிதான் நம்ம எதாவது நினைச்சுக்கிட்டு ಈಗ ನಾವು ಏನಾದರೂ நம்மளே ஏமாத்திட்டு கிடக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முதலில் பார்க்கும்போது காயின் ಮೊದಲೇ ನೋಡುವಾಗ ಕಾಯಿನು சாபத்தை அனுபவித்தார். ಅವನು ಶಾಪವನ್ನು இரண்டாவது ಅನುಭವಿಸಿದನು. பார்க்கும் பொழுது ಎರಡಾಗಿ இந்த ನೋಡುವಾಗ யூதாஸ் ಈ ಯೂದಾಸು கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ அவருடைய ಕಿವಿಗೊಡಲಿಲ್ಲ. இருதயம் கல்லான இருதயமாய் இருந்தது. ಅವನ ಹೃದಯ ಬಂಡಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. அதனால ಆದ್ದರಿಂದ அவர் வாங்கின 30 காசு எதுக்கு பிரயோஜனம் தெரியுமா? ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡ 30 ಕಾಸು ಏನಕ್ಕೆ ಪೋವಾಗಿತ್ತು? ஆமென். இந்த மனுஷன் இந்த மனிதனுக்குள்ள இருந்து ஜீவன் பிரித்து விட்டால், ಈ ವ್ಯಕ್ತಿ ಒಳಗೆ ಜೀವ ಬೇರ್ಪಟ್ಟು இந்த ಹೋದರೆ சரீரத்தை கொண்டு மண்ணுல போடுறாங்களே, ಈ ದೇಹವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ அந்த ಮಣ್ಣಲ್ಲಿ மண்ணுக்கு ಇಡ್ತಾರಲ್ಲ, தான் அது ஆச்சு. ಆ ಮಣ್ಣಿಗೆ ಅದು ಆಳ್ವಿಕೆ. ஹalleluya. ಆಮೆನ್. அதனால் அவன் நாண்டு கொண்டு ಅದು ಅವನು ನೇಣಾಕಿಕೊಂಡು உடல் வடித்து சிதறி போய் செத்து போனான். ಅವನು ಹಾಗೆ ಚದರಿ ಹೋಗಿ ಸತ್ತೋದನು. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಜೀವಿತವೇ ಹೇಗಿದೆ? ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இன்னொருவரை பாருங்க, ಇನ್ನೊಬ್ಬನ ನೋಡಿ, கணவன் மனைவி ಗಂಡ ಹೆಂಡತಿ ஒன்று போல போய் சொல்லுவது. ಇಬ್ರು ಒಂದಾಗಿ ಸುಳ್ಳು இன்னைக்கு ಹೇಳಿದರು. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா, ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರೆ ஆமென், ಆಮೆನ್, ஒன்று போல போய் சொல்லுவார்கள். ಒಂದಾಗಿ ಸುಳ್ಳು ஒரே ಹೇಳುವರು. மாதிரி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ಒಂದೇ ಸಮವಾಗಿ. அன்றைக்கு அனனியா சபீரா, ಅವತ್ತು ಅನನ್ಯ இன்னைக்கு ಸಫೀರಳು. நீங்க நானு ಇವತ್ತು ನೀವು ನಾವು போய் சொல்லுவதுல ಸುಳ್ಳು ಹೇಳುವುದರಲ್ಲಿ அப்பா போலவே மகன் சொல்லுவான், ತಂದೆ ಆಗಿನೇ கணவன் போலவே மனைவி சொல்லுவா. ಗಂಡನಾಗಿ ಹೆಂಡತಿ பொய் ಹೇಳುವುದು. பொய் பொய் பொய், ಸುಳ್ಳು ಸುಳ್ಳು பொய்க்கு ಸುಳ್ಳು. பிதாவே நீங்க தான். ಸುಳ್ಳಿಗೆ ತಂದೆ ನೀವೇ. ஹalleluya. உண்மையா இல்லையா? ನಿಜವಾ ಇಲ್ಲವಾ? சொல்லுங்க.
ಆಮೆನ್. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் திருப்பும் பொழுது ಅಪೊಸ್ತಲರ ಕುರಿತು 5ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே அனனியா சப்பிரால் 2 பேர் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅನನ್ಯ ಸಪ್ರಾಲ್ ಇಬ್ಬರನ್ನ ನೋಡಿರಿ. அங்கே பரிசுத்தவான்களிடத்துல ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರ முத அனனியா போய் சொல்றார். ಮೊದಲಾಗಿ ಅನನ್ಯ ಸುಳ್ಳು எப்படி ಹೇಳುತ್ತಾಳೆ. போய் சொல்றாரு? ಹೇಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾಳೆ? 4ஆம் வசனத்தை படிங்க. 5ஆம் அதிகாரத்துல 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அதை ಓದಿರಿ. விற்கும் முன்னே- சீக்கிரம். அதை விற்கும் முன்னே ஆ. அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, ஆ. அதை விற்ற பின்பும் ஆ. அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, 3ஆம் வசனம் படிப்போம். பேதுரு அவனை நோக்கி, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, அனனியாவே, ஆ. நிலத்தின் கிரயத்தில் ஆ. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஆ. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி ஆ. சாத்தான் உன் இப்ப இங்க இருதயத்தை யாருடைய இருதயத்துல சாத்தான் புகுந்தான்? ಇಲ್ಲಿ ಯಾರದಲ್ಲಿ ಶೈತಾನ சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, யாருடைய இருதயத்துல? ಯಾರ ಹೃದಯದಲ್ಲಿ? அனனியாவுடைய இருதயத்துல சாத்தான் புகுந்துட்டான். ಅನನ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಶೈತಾನ ನುಗ್ಗಿದನು. இப்ப யாரு? பரிசுத்தவான்ட்ட இவர் போய் சொல்றார். ಇವಾಗ ಯಾರ ಬಳಿ ಪರಿಶುದ್ಧ இது ಭಕ್ತರ என்னுடைய ಬಳಿ நலம் ಸುಳ್ಳುತ್ತಾರೆ. தானே, எனக்கு உரிமை இல்லையா? ಇದು ನನ್ನ ತಾನೆ, ನನಗೆ இது ಅಧಿಕಾರ என்னுடைய ಇಲ್ಲವಾ? நலம் தானே, ಇದು ನನ್ನ ನೆಲವು எனக்கு ತಾನೆ, உரிமை இல்லையா? ನನಗೆ நான் ಅಧಿಕಾರ ಇಲ್ಲವಾ? எடுத்துக் கொள்ள கூடாதா? ನಾನು ಯಾಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು? அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವ இப்படிதான் நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ಈಗ ನೀವು ನಾವು இது ಕ್ರೈಸ್ತ ஏன் ಜೀವಿತವು. சம்பளம் தானே, ಇದು ನನ್ನ ವರಮಾನ நான் ತಾನೆ. கஷ்டப்பட்டு தானே ನಾನು சம்பாதிச்சேன். ಕಷ್ಟಪಟ್ಟೆ ವರಮಾನ. அதனால நான் ஃபர்ஸ்ட் கடன்களை தீர்க்கிறேன், ನಾನು ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அப்புறம் மிஞ்சி இருந்தா சபையில கொடுக்கிறேன், ಆಮೇಲೆ ಮಿಕ್ಕಿದ இல்ல நான் கொடுக்க மாட்டேன். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். சொல்லுங்க, ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ದೇವರು ನೋಡ್ತಾ நீ ಇದ್ದಾರೆ. சொல்ற பொய்யோ நீ ஆடுற ஆட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ಹೇಳು ಸುಳ್ಳು, ನೀನು ಆಡುವ ಆಟವನ್ನು இங்க ನೋಡ್ತಾ என்ன ಇದ್ದಾರೆ. தனக்கு வேணும், என்னது அது? ನನ್ನದು ನನಗೆ ಬೇಕು, எனக்குரியது. ನನ್ನದು. அதை வஞ்சித்து கொண்டு போய் சொல்லுகிறார். ಅದನ್ನು ವಂಚಿಸಿಟ್ಟು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾರೆ. சாத்தான் உனக்குள்ள புகுந்ததுனால ಸೈತಾನ ನಿನ್ನೊಳಗೆ நீ ನುಗ್ಗಿತಾ ಇದ್ದಾನೆ. எனக்குள்ளதுன்னு வஞ்சித்து ನೀನು ನನ್ನದಂತ ವಂಚಿಸಿ என்கிட்ட பொய் சொல்றியா? ನನ್ನ ಬಳಿ ಸುಳ್ಳಾಡುತ್ತೀಯಾ? ஹalleluya. ಹalleluya. நீ பொய் சொன்னபடினால் ನೀನು ಸುಳ್ಳು பரிசுத்த ಹೇಳಿದ್ದೀಯ. ஆவியானவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ಪವಿತ್ರ ಆತ್ಮವನ್ನು உன்னை ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. உன்னை பாடையில தூக்கறம் வந்து விட்டார். ನಿನ್ನನ್ನು ಪಾಡೆಯಲ್ಲಿ நீ ಎತ್ಕೊಂಡು போக ಹೋಗು வேண்டிய இடத்துக்கு ಅಂದ್ಬಿಟ್ಟರು. போன்னு சொல்லிட்டார். ನೀನು ಹೋಗಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. ஹalleluya. சொன்ன உடனே விழுந்து செத்து போன. ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಬಿದ್ದು ಸತ್ತೋದರು. ஆமென். ಆಮೆನ್. தூக்கிட்டு போய் 3 மணி நேரத்துக்கு பின்பு ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ 3 ಗಂಟೆ ನಂತರ மனைவி வர்றாங்க வெளியே. ಹೆಂಡತಿ ಬರ್ತಾಳೆ. மனைவியை பார்த்து கேட்கும் பொழுது ಹೆಂಡತಿಯವರು ಕೇಳುವಾಗ அதே மனைவி ಅದೇ ರೀತಿ ಅವಳ புருஷன் ಹೆಂಡತಿ சொன்னபடியே சொல்றார். ಗಂಡ ಹೇಳಿದ ಪ್ರೀತಿ ಅವಳು ಹೇಳುತ್ತಾಳೆ. அப்ப புருஷனுக்குள் புகுந்த சாத்தான் தான் மனைவிக்குள்ள புகுறான். ಆಗ ಗಂಡನ ಒಳಗೆ ನುಗ್ಗಿ ಶೈತಾನ ಹೆಂಡತಿ ಒಳಗೆ ನುಗ್ಗುತ್ತಾನೆ. வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ நீங்கள் ಮನೆಯಲ್ಲಿರುವ ಗಂಡನೋ ಹೆಂಡತಿಯೋ ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳು உங்க ನೀವು இருதயம் கல்லா இருக்குமானால் ನಿಮ್ಮ ಹೃದಯ அங்க ಬಂಡೆಯಾಗಿದ್ದಾರೆ. சாத்தான் இருக்கிறார் என்று அர்த்தம். ಅಲ್ಲಿ ಶೈತಾನ ಇದ್ದಾನೆ ಎಂಬ ಅರ್ಥ. ஹalleluya. ಹalleluya. சாத்தான் புகுந்து விட்டால் ಶೈತಾನ ನುಗ್ಗಿ ಬಿಟ್ಟರೆ கண்டிப்பா நீங்க போய் சொல்லுவீங்க. ಖಂಡಿತವಾಗಿ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತೀರಾ. கண்டிப்பா நீங்க போய் சொல்லுவீங்க. ಖಂಡಿತವಾಗಿ ಸುಳ್ಳು ஹalleluya. ಹೇಳುತ್ತೀರಾ. ಹalleluya. சொல்லுங்க. ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. இவங்க உண்மையான மனம் திரும்புதலும் உண்மையான சுத்திகரிப்பும் இந்த காயினிடத்திலும் இல்ல, இந்த யூதாஸ் இடத்துல இல்ல, இந்த அனனியா சப்பிராடத்திலும் இல்ல. ಈ ನಿಜವಾದ ಮಾತು ಇವರು ಅನನ್ಯ ಸಪ್ರಾಲ ಒಳಗಡೆ ಇಲ್ಲ, ಕಾಯಿನ್ ಆಬೆಲ್ ಹತ್ರ ಇಲ್ಲ. இவங்க 3 பேருட்டுமே ಇವರು 3 ಬಳಿ ಹತ್ರನು பிசாசு புகுந்து இருக்கிறார். ಶೈತಾನ ನುಗ್ಗಿ ಬಿಟ್ಟನು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சாத்தான் புகுந்து இருக்கிறபடினால், ಶೈತಾನ ನುಗ್ಗುತ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. சாத்தான் புகுந்து இருக்கிறபடினால் ಸಾತಾನ ನುಗ್ಗಿ ಬಿಟ್ಟದೆ. உன் இருதயம் கல்லாகிறது. ನಿನ್ನ ಹೃದಯ ಬಂಡೆ அதனால் ಆಗಿತ್ತು. மாறுபாடான காரியங்களை செய்கிறார். ಆದರೆ ಮಾರ್ಪಾಡಾದ ಕಾರ್ಯ துணிந்து ಮಾಡ್ತೀಯ. பாவம் செய்கிறார். ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿ ಪಾಪ துணிந்து உன் ಮಾಡ್ತೀಯ. சம்பளத்துல அவன் வஞ்சித்து வைத்துக் கொள்ளுகிறான். ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿ ನಿನ್ನ ಸಂಬಳವನ್ನು ವಂಚಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. கர்த்தருக்கு கொடுப்பதை பின்வாங்கி போகிறாய். ದೇವರಿಗೆ ಕೊಡೋದು ಹಿಂಜಾರಿ நான் ஏன் ಹೋಗುತ್ತೀಯ. கொடுக்கணும், ನಾನು ಯಾಕೆ நான் ஏன் ಕೊಡಬೇಕು? செய்யணும், ನಾನು ಯಾಕೆ நான் ஏன் ಮಾಡಬೇಕು? பண்ணணும்? ನಾನು ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು? அவர்தான் எங்கெங்கே போறாரு, ಆದ್ರೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಓಡ್ತಾರೆ. அவருக்கு தான் எல்லாரும் கொட்டுறாங்களே. ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಕೊಡುತ್ತಾರಲ್ಲ. ஹalleluya. இப்படி நீ சொல்லி நீ கொட்டு வாங்கிக்கிற கத்தடத்துல ಹೀಗಾಗಿ ನೀನು ಹೇಳಿ ನೀನು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ ದೇವರ நீ ಬಳಿ. கரெக்டா இருப்பதை கற்றுக்கொள். ನೀನು ಸರಿಯಾಗಿ ಇರೋದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳು. ஹalleluya. ಹalleluya. வீட்ல 5 பேர் இருந்தா ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? ಮನೆಯಲ್ಲಿ 5 ಜನ ಇದ್ರೆ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟರೆ அப்ப ஒரு ஆளுக்கு ಸಾಕಾ? மட்டும் சம்பளம் போதும், மீதி அதுக்கு சம்பளம். ಹಾಗಂದ್ರೆ ಒಬ್ಬರು ವರಮಾನ ಮಾತ್ರ ಸಾಕು, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಯಾಕೆ? ஹalleluya. புரிஞ்சு கொள்ளுங்க, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, அர்த்தம் பண்ணி கொள்ளுங்க. ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த முதல் நீங்க பார்க்கும் பொழுது ಮೊದಲನಾಗಿ ನೋಡುವಾಗ ஹalleluya சப்பிராளை போல ಸಪಿರಲಾಗಿ நாம் இருப்போம் என்றால் ನಾವು ಇರುವುದರೆ நிச்சயமாய்
ಖಂಡಿತವಾಗಲೇ நித்திய வீட்டுக்குள் போக முடியாது. ನಿತ್ಯ ಮನೆ ಒಳಗೆ ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்கா? ಮನ ತಿರುವಿಗೆ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. சுத்திகரிப்புன்றது இருக்காது. ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು ಇರುವುದಿಲ್ಲ. இந்த சுத்திகரிப்பு மனம் திரும்ப நமக்குள் ಈ இருந்தால் ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು ಮನ ತಿರುಗಿ ನಮ್ಮೊಳಗೆ அப்ப ಇದ್ದರೆ அடுத்து என்ன செய்யப்படும்? ಆ ನಂತರ ಏನಾಗುತ್ತದೆ? எசேக்கியா 36ஆம் அதிகாரம் ಎಜೆಕಿಯೇಲ್ 36ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்க நீங்க கவனிங்க. ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. எசேக்கியாவின் புத்தகத்துல ಎಜೆಕಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 36ஆம் அதிகாரத்தில் 36ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 25ஆம் வசனத்தை கடைசி பகுதி படிங்க. 25ನೇ ವಾಕ್ಯ ಕೊನೆಯ ಭಾಗವನ್ನು ಓದಿರಿ. எசேக்கியா 36:25. ಎಜೆಕಿಯೇಲ್ 36:25. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நான் உங்கள் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் உங்களுடைய நரகலான விக்கிரங்களையும் நீக்கி நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், ஆ நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமென். அல்லேலூயா ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. கடைசில சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಕೊನೆಯಲ್ಲಿ நான் உங்களை சுத்தமாக்குவேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತೇನೆ, நீங்கள் சுத்தமாகுங்கள். ನೀವು ಶುದ್ಧವಾಗುವಿರಿ. அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த காயினை போல இருக்காம, ಈ ಕಾಯಿನಾಗಿರಬಾರದು, இந்த யூதாசை போல இருக்காம, ಯೂದಾಸನಾಗಿರಬಾರದು, இந்த அனனியா சப்பிரா போல இருக்காம, ಅನನ ಚಪ್ರಲಾಗಿರಬಾರದು. நான் உங்களை சுத்தம் பண்ணுவது எப்படி? ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು ಹೇಗೆ? அந்த சுத்தம் பண்ணுவதற்கு நீங்க இடம் கொடுங்கன்ற. ಅದು ಶುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಸ್ಥಳ நீங்க ಕೊಡಬೇಕು. சுத்தம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்கள். ಶುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಕು. வேதம் சொல்லுங்க, நான் சொல்லவில்லை. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. எரேமியா 4 முதல் சொல்லுகிறது, ಎರೆಮೀಯ 4 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ நீ ಹೇಳುತ್ತದೆ, திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் ನಿನಗೆ ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಾಗಿದ್ದರೆ என்னிடத்தில் திரும்பு. ನನ್ನ ಬಳಿ ತಿರುಗು. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நீங்க திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் ನೀವು ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಾಗಿದ್ದರೆ என்னிடத்தில் திரும்புங்கள். ನನ್ನ ಬಳಿ உங்க ತಿರುಗಿರಿ. பாவங்களையும் ನಿಮ್ಮ உங்க ಪಾಪಗಳನ್ನು, அக்கிரமங்களையும் ನಿಮ್ಮ ಅಕ್ರಮಗಳನ್ನು விட்டு மனம் திரும்புங்கள். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಮನ ತಿರುಗಿರಿ. அப்படி நீங்க மனம் திரும்பினால் ಹಾಗೆ ಮನ ತಿರುಗಿದರೆ இந்த உலகத்தில் எங்கு நீங்க அலைந்து திரிவதில்லை. ಈ ಲೋಕದ ಎಲ್ಲಿ ಅಲದಾಡಿ ತಿರುಗುವುದಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. யோவேல் 2:12 சொல்லுகிறது, ಯೋವೇಲ್ 2:12 ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் ಈವಾಗಲೇ அழுகையோடும் ಅಳುತ್ತಾ, புலம்பலோடும் போராடுತ್ತಾ, உங்க முழு மனதோடும் ನೀವು ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வாருங்கள். ಒಂದು ಮನ ತಿರುವಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು உங்க ಬನ್ನಿ. வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வாங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಮನ ತಿರುವಿಕೆಯನ್ನು இந்த ತೆಗೆದುಕೊಂಡು உபவாச ಬನ್ನಿ. நாட்களில ಈ ಉಪವಾಸ ஒரு ದಿನಗಳಲ್ಲಿ மனம் திரும்புதல் உங்களுக்கு வரட்டும். ಒಂದು ಮನ ತಿರುವಿಕೆ ನಿಮಗೆ உங்க ಬರಬೇಕು. ஆசீர்வாதத்துக்கு நீங்களே தடையாய் இருக்காதீர்கள். ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀವೇ ஒரு ಅಡ್ಡವಾಗಿರಬಾರದು. புது சிருஷ்டிப்பா மாறுங்க. ಒಂದು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ஒரு புது ಮಾರ್ಪಡಿರಿ. ஜீவன் உங்களுக்குள்ள வரட்டும். ಒಂದು ನೂತನ ಜೀವ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಲಿ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವಾಗಿ. அப்ப உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வர வேண்டும்? ಆಗ ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾವ ರೀತಿ ಮನ ತಿರುವಿಕೆ ಬರಬೇಕು? நீங்க பார்க்கும் பொழுது ನೀವು ನೋಡುವಾಗ 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல 2 ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಾಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா ಅಲ್ಲಿ ಓದುವುದಾದರೆ 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ಆ 4ನೇ ವಾಕ್ಯ நீங்க ಹೇಳುತ್ತದೆ, எப்படி மனம் திரும்ப வேண்டும், ನೀವು ಹೇಗೆ ಮನ ತಿರುಗಬೇಕು, எந்த விதத்தில் மனம் திரும்ப வேண்டும். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನ நீங்க ತಿರುಗಬೇಕು கவனிங்கங்க. ಗಮನಿಸಿರಿ. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ತಮ್ಮನ್ನೇ ತಗ್ಗಿಸಿ என் ಪ್ರಾರ್ಥಿಸಿ, நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ನನ್ನ ನಾಮ தங்களை ಧರಿಸಲ್ಪಟ್ಟವರು தாழ்த்தி ஜெபம் பண்ணி ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ என் ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ முகத்தை தேடி ನನ್ನ ಮುಖವನ್ನು தங்கள் ದೃಷ್ಟಿಸಿ பொல்லாத வழிகளை விட்டு ತಮ್ಮ ಕೇಡ ದಾರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು அவன் முழுமையாக திரும்பினான். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮನ ತಿರುಗಿ பரலோகத்தில் இருக்கிற நான் ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಾನು உங்க ಕೇಳಿ, விண்ணப்பத்தை கேட்டு ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ உங்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ನಿಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அப்படி நான் ಕೊಡುತ್ತೇನೆ. ஆசீர்வாதத்தை தருவேன். ಹಾಗಾದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ஹalleluya. ಕೊಡುತ್ತೇನೆ. சொல்லுங்க ಹೇಳಿರಿ ஹalleluya. 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 கவனிங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. இது ஏன் இந்த வார்த்தையை சொன்னா? ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿದರು? இந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் என்ன? ಈ ಮಾತು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. படிங்க அதே அத்தியாயத்துல. ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆமென் 7ஆம் அதிகாரத்துல 2:3 படிங்க. 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2:3 ಓದಿರಿ. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. ஆமென். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருப்பதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது காணும் பொழுது தலைவரிசை மட்டும் தரையிலே
முகங்குப்புற குனிந்து போதும் பணிந்து போதும் அல்லேலூயா. Hallelujah. இங்க சாலமோன் நிமித்தமாக ಸಾಲಮನ ஆண்டவர் ಮುಖಾಂತರವಾಗಿ சபைக்குள்ள ஒரு வார்த்தை கொண்டு வருகிறார். ದೇವರು ಸಭೆ ಒಳಗೆ ಮಾತು ತೆಗೆದುಕೊಂಡು நீங்க என்ன ಬರ್ತಾರೆ. செய்யுங்க? ಏನ್ ಮಾಡಿರಿ? தங்களை தாழ்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ತಮ್ಮನ್ನು ತೆಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆமே, அவருடைய முகத்தை சரியா தேடுங்க. ಆತನ ಮುಖವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹುಡುಕಿರಿ. உங்களுடைய பொல்லாத வழிகளை விடுங்க. ನಿಮ್ಮ ಕೆಟ್ಟ ದಾರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬನ್ನಿರಿ. உங்க முழு இருதயத்தோடு மனம் திரும்பி கர்த்தரை பாருங்க. ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯವನ್ನು ಮನತರಿಗೆ ದೇವರನ್ನೇ ஏன்னா இந்த ನೋಡಿರಿ. ஸ்தலத்து மேல தேவ மகிமை வந்திருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಸ್ಥಳದ ಮೇಲೆ ದೇವರ அது ತೇಜಸ್ಸು ಬಂದಿದೆ. அக்கினியா வந்திருக்கு என்று ಅದು சொல்லுகிறார். ಬೆಂಕಿಯಾಗಿ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. சத்தத்தை உயர்த்தி, ಆಮೆನ್. நீங்க முழு இருதயத்தோடு ನೀವು ಸಂಪೂರ್ಣ முழு ಹೃದಯದಿಂದ, மனதோடு ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ கர்த்தரிடத்தில் திரும்பி வரும் பொழுது ಆ ದೇವರ ಬಳಿ ತಿರುಗಿ ಬರುವಾಗ உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்ய ನಿಮ್ಮ முடியாது. ಆಶೀರ್ವಾದ ಯಾವನಿಂದ ತಡೆ உங்க ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. சரீரக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, ನಿಮ್ಮ ಶರೀರ உங்கள் ಆಶೀರ್ವಾದವಾದರೂ ಸರಿ, சம்பாத்தனையின் ನಿಮ್ಮ ஆசீர்வாதமானாலும் சரி, ವರಮಾನ உங்க ಆಶೀರ್ವಾದವಾದರೂ ಸರಿ, குடும்பத்தின் ஆசீர்வாதமானாலும் ನಿಮ್ಮ சரி, ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾದರೂ ಸರಿ, ஒன்று உங்களை விட்டு குறையாகாது. ಒಂದು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಕಡಿಮೆ ಆಗುವುದಿಲ್ಲ. சகலமும் உங்களுக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ಸಕಲ ನಿಮ್ಮೊಳಗೆ இப்ப ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. இந்த காயின், ಇವಾಗ ಈ இந்த ಕಾಯಿನು, அனனியா சப்பிரால், ಈ ಅನನ್ಯ ಚಾಪಿರಾಲು, இந்த யூதாஸ், ಈ ಯೂದಾಸು, அவருடைய இருதயம் எப்படி இருந்தது? ಅವರ ಹೃದಯ ಹೇಗಿತ್ತು? கல்லை போல் இருந்தது, ಬಂಡೆಯಾಗಿತ್ತು, கடினமாய் இருந்தது, ಕಠಿಣವಾಗಿತ್ತು. ஏற்றுக்கொள்ள மனதில்லை, ಅದು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ அங்கீகரிக்க ಮನಸ್ಸಿಲ್ಲ, மனதில்லை. ಅಂಗೀಕರಿಸುವ ಮನಸ್ಸಿಲ್ಲ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஹalleluya. ஹalleluya. இவங்களுடைய இருதயம் மனம் திரும்புதலா இருக்குமானால், ಇವರ ಹೃದಯ ಮನತಿರುವುದಾಗಿದ್ದರೆ, இவருடைய இருதயம் சதை உள்ள இருதயமாய் ಇವರ இருந்தால், ಹೃದಯ ದೇಹ ಶರೀರ ಉಳ್ಳದಾಗಿದ್ದರೆ, கர்த்தரே இவங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணியிருப்பார். ದೇವರು ಇವರಿಗಾಗಿ ಇಳಿದು ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தரே இறங்கி இவர்களை விடுதலை செஞ்சிருப்பார். ದೇವರು ಇಳಿದು ಇವರನ್ನು ಬಿಡಿಸು ಇರುತ್ತಾರೆ. ஆமென். காயினுக்கு சாபம் வந்திருக்காது. ಕಾಯನಿಗೆ ಶಾಪ ಬಂದಿರುವುದಿಲ್ಲ. யூதாஸ் அங்கே நாண்டு கொண்டு செத்திருக்க மாட்டார். ಯೂದಾಸನು ನೇಣಾಕಿ ಸಾಯುವುದಿರುವುದಿಲ್ಲ. இந்த அனனியா சப்பிரால் ஒருத்தர் செத்திருக்க மாட்டார்கள். ಇಲ್ಲಿ ಅನನ್ಯ ಸಪ್ಪಿರ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸಾಯುವುದು ஆனா இவருடைய இருதயம் எப்படி இருந்தது? ಅವರ ಹೃದಯ ಹೇಗಿತ್ತು? கடினமாய் இருந்தது. ಕಠಿಣವಾಗಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. ஆகவே தான் ಆದ್ದರಿಂದಲೇ இவர்கள் வாழ்க்கையில சாபம் வந்து விட்டது. ಇವರ ಜೀವಿತ ಶಾಪ ಬಂದಿತ್ತು. இன்னொரு 3 பேரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பாருங்க. ಇನ್ನ 3 ವ್ಯಕ್ತಿ ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ அவங்களை குறித்து கர்த்தரே பேசுகிறார். ಅವರನ್ನು ಕುರಿತು ದೇವರೇ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ಅದನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. வேதத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, ಸತ್ಯದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ சாராள் என்ற பெண்மணி, ಸಾರಾಳ್ ಎಂಬ ಸ್ತ್ರೀ, இந்த பெண்மணியை குறித்து ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕುರಿತು இங்கே கர்த்தர் பார்வோனோடு பேசுகிறார். ಇಲ್ಲಿ ದೇವರ ಪರಹೋಣ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ಆದಿಕಾಂಡ 12 ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. 14ஆம் வசனம் தொடங்கி 20 வரை பார்க்கும் பொழுது, 4ನೇ ವಾಕ್ಯದ 20 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை, ಆಬ್ರಹಾಂ ಹೆಂಡತಿಯಾಗಿರುವಂತ சாராளின் நிமித்தம் ಸಾರಾಳನ கர்த்தர் ಮುಖಾಂತರವೇ பார்வோனையும் அவன் வீட்டையும் ಯೆಹೋವನು ಪರೋಹನನು ಅವನ ಮನೆಯನ್ನು மகா வாதையினால் வாதித்தார். ಬಹರೋಹದಿಂದ ಆತನು ಬಾಧಿಸಿದರು. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பார்வோனுடைய கண்ணுக்கு ಪರೋಹನ ಕಣ್ಣಿಗೆ இங்க இந்த சாராள் அவன் இன்பமாய் தெரிந்தாள். ಈ ಸಾರಾಳು ಸುಂದರವಾಗಿ ஆனால் ಕಾಣಿಸಲ್ಪಟ್ಟಳು. சாராள் யாரு? ಆದ್ರೆ ಸಾರಾಳು ಯಾರು? ஆபிரகாமின் மனைவி. ಆಬ್ರಹಾಮನ ಹೆಂಡತಿ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த சாராளின் ಈ நிமித்தம் ಸಾರಾಳ ಮುಖಾಂತರವೇ பார்வோனுடைய வீடும், ಪರೋಹನ ಮನೆ, பார்வோனுடைய வீட்டாரையும் பரோவன மனையவரையும் மகா வாதையினால் வாதித்தார் என்று வேதம் ದೊಡ್ಡ சொல்லுகிறது. ರೋಗ ದೇವರು ಬಾಧಿಸಿದರು. அப்படின்னா ಹಾಗಂದರೆ இந்த சாராளுடைய இருதயம் ಈ ಸಾರಾಳ கர்த்தருக்கு ಹೃದಯವು பிரியமாய் இருந்தது. ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿತ್ತು. சாராளுடைய பண்பு, ಸಾರಾಳನ ಗುಣವು, சாராளுடைய கீழ்ப்படிதல், ಅವಳ ವಿಧೇಯತ್ವ, சாராளுடைய குணம், ಸಾರಾಳನ ಗುಣವು, சாராளுடைய நல்ல வழிமுறை ಸಾರಾಳನ ಒಳ್ಳೆ ದಾರಿಗಳು கர்த்தரை நேசிக்கிறதா இருந்தது. ದೇವರು ಪ್ರೀತಿ தன் ಮಾಡುವಂತದ್ದಾಗಿತ್ತು. கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியாய் இருந்தால், ತನ್ನ ಗಣನಿಗೆ ತಕ್ಕ கணவன் என்ன சொல்லுகிறாரோ ಗಂಡನ್ ಏನ್ ಹೇಳುತ್ತಾನೋ அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனைவி. ಹಾಗೆ ನಡೆಯುವಂತವಳಾಗಿದ್ದವಳು ಹೆಂಡತಿ. கர்த்தருக்கும் தன்னுடைய கணவனுக்கும் கனமான ஒரு பெண்மணியாய் மனைவியாய் இருந்தாள். ಕರ್ತನಿಗೂ ತನ್ನ ಗಂಡನಿಗೂ ಗಣವುಳ್ಳ ಒಂದು ಹೆಂಡತಿಯಾಗಿ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದಳು. இன்றைக்கு இருக்கிற மனைவிமார்களே, ಇವತ್ತಿರುವಂತ ಹೆಂಡತಿಯರೇ, உங்க கணவனுக்கு, ನಿಮ್ಮ உங்க ಗಂಡನಿಗೆ, கர்த்தருக்கு ನಿಮ್ಮ நீங்க ದೇವರಿಗೆ எப்படி இருக்கிறீங்க? ನೀವು ಹೇಗಿರ್ತೀರಾ? உன் கணவனுக்கு எந்த சேவையை நீ செய்கிறாய்? ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೀರಾ? கர்த்தருக்குள்ள நீ எப்படி காத்திருக்கிறாய்? ದೇವರಲ್ಲಿ ಹೇಗೆ ಕಾಯ್ತಾ
உன் ಇರ್ತೀಯ பண்பு எப்படி இருக்கிறது ನಿನ್ನ ಗುಣವೇ ಹೇಗಿದೆ உன் பணிவு எப்படி இருக்கிறது ನಿನ್ನ ತಗ್ಗಿಸುವುದು உன் ಹೇಗಿದೆ நல்ல வழிமுறை எப்படி இருக்கிறது ಒಳ್ಳೆ ದಾರಿಗಳು உன் ಯಾವಿದೆ குணம் எப்படி இருக்கிறது ನಿನ್ನ ಗುಣವೇ ಹೇಗಿದೆ உன் கணவன் அதை சொல்லுகிறாரா ನಿನ್ನ ಗಂಡನ ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಾರಾ உன்னை நேசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரா ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರಾ உனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா ನಿನಗೆ ಒಂದು ದುಃಖ உனக்கு ஒரு ಬರುತ್ತದೆ வேதனை வருதுன்னா ನಿನಗೆ ಒಂದು ವೇದನೆ அவர் ಬರುತ್ತದೆ. இறங்கி உனக்கு முன்ன வரணும் ಆತನ ಇಳಿದು ಬಂದು ನಿನಗೆ அவர் ಮುಂದೆ இறங்கி ಬರಬೇಕು. உனக்கு முன்னே வரணும் ಆತನ ಇಳಿದು ಬಂದು இந்த ನಿನಗೆ ಮುಂದೆ- சாராளுக்கு முன்பே கர்த்தர் இறங்கினார் ಈ ಸಾರಾಳ ಮುಂದೆ ದೇವರು ಇಳಿದರು சாராள் மேல் கண்ணு வைத்தவனை பார்த்து ಸಾರಾಳ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟು அவன் அவனுடைய குடும்பத்தையும் வாதையினால வாதித்து போட்டு விட்டான் ಅವನ ಕುಟುಂಬ ರೋಗದಿಂದ ಬಾಧಿಸಿದರು உங்க இருதயம் எப்படி இருக்கிறது ನಿಮ್ಮ ಹೃದಯ உங்க ಹೇಗಿದೆ சரீரம் எப்படி இருக்கிறது ನಿಮ್ಮ ಶರೀರವೇ தேவ ಹೇಗಿದೆ பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ அமர்ந்திருக்கிறவர்களே ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವವರೇ உங்க புத்தி கூர்மை எப்படி இருக்கிறது ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿ ಹೇಗಿದೆ இங்க சாராளின் நிமித்தம் ಇಲ್ಲಿ ಸಾರಾಳ ಮುಖಾಂತರವೇ பார்வன் என்ன செஞ்சார் ಪರಹೋಣ ಏನ್ பார்வனுடைய ಮಾಡಿದನು வீட்டை என்ன செஞ்சார் ಪರಹೋಣ ಮನೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡಿದರು வாதையினால் வாதித்து போட்டார் ರೋಗದಿಂದ ಬಾಧಿಸಿದರು இப்போ ಇವಾಗ ஆபிரகாம் நிமித்தம் என்ன செய்றார் பாருங்க ಆಬ್ರಹಾಮ್ ನಿಮಿತ್ತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. ஹalleluya ಹalleluya ஆமென் ஆமென். பாசமா சொன்னாங்க ஒரு தீர்க்கதரிசி ಸೇವಕರ ಮೇಲೆ ಅವರು ಒಂದು ಪ್ರವಾದಿ ஹalleluya ஹalleluya. தீர்க்கதரிசியுடைய மனைவியை இன்னொருத்தன் பார்ப்பதற்கோ ಪ್ರವಾದಿ ಹೆಂಡತಿ ಇನ್ನೊಬ್ಬರು தீர்க்கதரிசியை பார்ப்பதற்கோ பிரவாதி கர்த்தர் ನೋಡುವುದಕ್ಕೋ ஒரு நாள் அனுமதிக்க ದೇವರು மாட்டார் ಯಾವತ್ತೂ ಅನುಗ್ರಹಿಸುವುದಿಲ್ಲ. அனுமதிச்சார்னா ಅವರು ಅನುಮತಿಸಿದರೆ அப்ப அவர் தேவன் எங்கே ಹಾಗಾದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ அவர் அனுமதிக்க இடம் கொடுக்க மாட்டார் ಅವರು ಅನುಮತಿಗೆ ದಾರಿ அதனால ಕೊಡುವುದಿಲ್ಲ. கொடிய சாபங்கள் வந்து சேர்ந்துரும் ಅದು ದೊಡ್ಡ ಶಾಪ ಬಂದು இப்ப ಸೇರುತ್ತದೆ இங்க கவனிங்க ಗಮನಿಸಿರಿ ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துக்குள்ள போங்க ಆದಿಕಾಂಡ 20 ಒಳಗೆ அங்க ಹೋಗಿರಿ. போகும் பொழுது ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ 3ஆம் வசனம் தொடங்கி 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 7ஆம் வசனம் வரை பாருங்க 7ನೇ ವಾಕ್ಯ ತನಕ அடுத்து ನೋಡಿರಿ. 16 18 பார்க்கும்போது ಆಗ 16 18 ನೋಡುವಾಗ இப்ப 7ஆம் வசனம் 6 7 படிங்க 6 7 ಓದಿರಿ. சீக்கிரம் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஆ. உன்னை தடுத்தேன் ஆ. ஆகையால் ஆ. நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை ஆமென் அந்த மனுஷனுடைய மனைவியை ஆ. நீ அவனிடத்திற்கு அனுப்பிவிடு ஆமென் அவன் ஒரு தீர்க்கதரிசி ஆமென் ஹalleluya ಹalleluya. அப்ப தீர்க்கதரிசி வேண்டுதலை கேட்பாரா கேட்க மாட்டாரா ಹಾಗಾದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ವಿಜ್ಞಾಪನೆ ದೇವರು ಕೇಳುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? ஹalleluya ಹalleluya. அங்க சாராள பார்த்த உடனே பார்வோனுடைய குடும்பத்தை வாதை அமை வந்து தொட்டு விட்டதே ಅಲ್ಲಿ ಸಾರಾಳ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಪರೋಹಣ அப்ப இங்க தீர்க்கதரிசி முழங்கால நிக்கிறார் ಇಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் ದೇವರ ದೃಷ್ಟಿ ನೋಡುತ್ತಾರೆ அவருடைய மனைவி மேல கண்ண போடுமா சும்மா இருப்பாரா ಅವರ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಕಣ್ಣಾಕಿ ಸುಮ್ಮನೆ ಬಿಡುತ್ತಾರಾ 3ஆம் வசனத்தை படிப்போம் 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. தேவன் இரவிலே அபிமெலேக்கு தரிசனமாகி தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் ஹalleluya ஆமென் நமக்கு பயம் இல்லாத காரணம் என்ன தெரியுமா ನಮಗೆ ಭಯವಿಲ್ಲದ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? ஆண்டவர் நம்ம மன்னிச்சிரான்ட்டு நம்ம ಅಟ್ಟುಲಿயம் பண்ணிட்டே இருக்கிறோம் ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ, ನಾವು ಕಟ್ಟಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ அடி ಇರ್ತೀವಿ. உடனுக்குடனே அடிதான் ಹಾಗೆ ತಕ್ಷಣ ಏಟುಗಳು. ஆதியாகமம்ல உடனுக்குடனே சாவுதான் ಆದಿಕಾಂಡ ಆವಾಗೆ ಮರಣವೇ. ஆமென் ಆಮೆನ್. அத கர்த்தர் இப்ப செய்ய மாட்டேன்றார். ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. என் பிள்ளை மனம் திரும்பிடுவான், ನನ್ನ ಮಗಳು என் மகன் மனம் திரும்பிடுவா. ನನ್ನ ಮಗಳು ಮನ ತಿರುಗುತ್ತಾಳೆ. ஹalleluya ಹalleluya. நாம ஒருத்தரை பாப்போம், ಆಗ ನೋಡೋಣ. அவன் செல்ல இன்னொருத்தரை பாப்போம், அவன் செல்ல இன்னொருத்தரை பாப்போம், அப்படியே கண்டினியூ போயிட்டே போயிருப்போம். ಹಾಗೆ ನಾವು ಕಂಟಿನ್ಯೂ அந்த ಮಾಡ್ಕೊಂಡು காலத்துல என்ன செஞ்சிருப்பாரு, ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டு இருப்பாரு. ಒಂದೇ ಏಟು ತೆಗೆದು ಬಿಸಾಕುತ್ತಾರೆ. ஹalleluya ಹalleluya. அவர் பார்க்கறார், வெயிட் பண்றார். ಅವರು ತಡೆ ನಿಂತು ஆனா ನೋಡ್ತಾರೆ. நாம அட்டுளி மேல அட்டுளியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ಅದು ನೀನು ಕೇಡು ಮೇಲೆ ಕೇಡು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀಯ. ஹalleluya சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದನೆತ್ತಿ ಹೇಳಿರಿ. பாருங்க சொல்ற, நீ செத்த, ನೀನ್ ಸಾಯುವೆ ಸಾಯುವಿ. ஆமென். நீ கண்ணை வச்சிருக்கிறிய, ನೀನ್ ಕಣ್ಣು ಇಟ್ಟಿದ್ಯಲ್ಲ, நீ கண்ணை வச்சிருக்கிறிய, ಕಣ್ಣು ಇಟ್ಟಿದ್ಯಲ್ಲ, அந்த பெண்மணಿ, ಆ ಸ್ತ್ರೀ, அத நீ அந்த பெண்மணி கண்ணை வச்சிருக்கிறிய, ಆ ಸ್ತ್ರೀ ಮೇಲೆ ಕಣ್ಣು அந்த ಇಟ್ಟಿದ್ಯಲ್ಲ, பெண்ணி நிமித்த நீ செத்த. ಆ ಏನೇನ ನಿಮಿತ್ತ ನೀ ಸಾಯುವೆ ஏன்னா ಸಾಯುವಿ. அந்த ಯಾಕಂದ್ರೆ பெண்மணியுடைய புருஷன் யார் தெரியுமா? ಆ ಸ್ತ್ರೀಯ ಗಂಡ ಯಾರು ಗೊತ್ತಾ? தீர்க்கதரிசி. ಅವನೊಂದು ಪ್ರವಾದಿ. ஹalleluya ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நீ சாக கூடாதபடிக்கு ನೀನ್ ಸಾಯಬಾರದಂತ ಹೇಳಿ அவளை விட்டு விடு. ಅವಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. ஆமென். ಆಮೆನ್. ஆனா அந்த மனுஷன் விட்டுட்டான். ಆದ್ರೆ ಆ ವ್ಯಕ್ತಿ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? ಆದ್ರೆ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 16 18 வரை படிங்க. 16 படிங்க. 16 ಓದಿ. சீக்கிரம். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லாருக்கும் முன்பாகவும் மற்ற யாவருக்கும் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு
முக்காடாக ஆவதாக. அடுத்து வடி கீழே படிங்க, அடுத்த வருஷம். ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய ஆ. சாராளின் நிமித்தம் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கையும் வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் பாத்தீங்களா அடைத்திருந்தபடியால். ஹalleluya. யார் நிமித்தம்? ಯಾರ ಮುಖಾಂತರ? யார் நிமித்தம்? ಯಾರ ಮುಖಾಂತರ? ஆபிரகாம் தீர்க்கதரிசியின் மனைவியாகிய சாராள் நிமித்தம். ಆಬ್ರಹಾಮ್ ಪ್ರವಾದಿ ಕಾರಣವೇನು? இந்த தீர்க்கதரிசி முழங்கால நிக்கிறார். ಈ ಪ್ರವಾದಿ கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிறாரு. ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது நிமித்தம் ಅದು ನಿಮಿತ್ತವೇ இங்கே அபிமெலேக்கினுடைய எல்லா பெண்களுடைய கர்ப்பங்களை அடைச்சு ಇಲ್ಲಿ போட்டார். ಅಮಿಲೇಕರ ಎಲ್ಲಾ ಸ್ತ್ರೀಯರ ಗರ್ಭಕ್ಕೆ ದೇವರು ಮುಚ್ಚಾಕಿದರು. ஆமென். ಆಮೆನ್. இந்த செய்தியை அறிந்த இந்த ஆபிரகாம் ಈ ಸುದ್ದಿಯನ್ನು ತಿಳಿದಂತ ಆಬ್ರಹಾಮನು 18 ವಸನத்தை பார்க்கும் பொழுது 18 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ கர்த்தரிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். ದೇವರ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪಿಸುತ್ತಾರೆ. கர்த்தரிடத்தில் போய் காத்திருக்கிறார். ದೇವರ ಬಳಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರಿಗೆ ಕೇಳಿ மறுபடியும் அவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறார். ಮತ್ತೆ ಅವರ ಮೇಲೆ என ಕನಿಕರಿಸುತ್ತಾರೆ. கண்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವ ಜನರೇ, ஹalleluya. அங்கே பார்வோனுக்கு இரக்கம் கொடுத்த தேவன் ಅಲ್ಲಿ ಫರೋಹನಿಗೆ ಕನಿಕರ இங்கே அபிமெலேக்குக்கும் இரக்கம் கொடுக்கிறார். ಅಬಿಮೆಲೆಕಗೆ ಕನಿಕರಿಸುತ್ತಾರೆ. என் தேவ ஜனமே, ನನ್ನ ದೇವ ಜನರೇ, நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்கள்? ನೀವು ನಾವು ಎಂತವರು? இன்னொரு காரியத்தை கவனியுங்கள். ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೋಡಿರಿ. தாவீது உடன்படிக்கைக்கு முன்பாக வருகிறார். ದಾವೀದ ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಮುಂದೆ அங்கே ಬರುತ್ತಾನೆ. நடனமாடிக்கொண்டு வருகிறார். ಹಾಗೆ ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಾನೆ. அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னால் ஆடி பாடி ஆராதனை செய்து கொண்டு ಆ வருகிறார். ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಮುಂದೆ ಆರಾಧನೆ ಮಾಡಿ அப்பொழுது ஒரு பெண்மணி ಆಗ ಒಂದು ಸ್ತ್ರೀ அங்கே தாவீது நடனமாடி வருவதை கண்டு ಅಲ್ಲಿ ದಾವೀದ ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಬರುವುದನ್ನು அவள் ಕಂಡು இருதயத்திலே ஆமென் எண்ணம் கொண்டாள். ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ನೆನಪು, இந்த மனுஷன் என்ன தேவ மனுஷனா இவன்? ಈ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ದೇವರ இப்படி ஆடிக்கிட்டு வரானே, ಈಗ ಆಡುತ್ತಾ இப்படி ಬರ್ತಾನಲ್ಲ, வரானே. ಹೀಗೆ ಬರುತ್ತಾನಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ தாவீது நல்ல விளக்கங்களை கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ದಾವೀದ ಒಳ್ಳೆ ವಿಸ್ತರಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அங்க என்ன நடக்கிறது பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ 2 ನೋಡಿ. சாமுவேலின் புத்தகம் 7 சாமுவேಲ ಪುಸ್ತಕವು 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ 13 முதல் 16 வரை ஒரு பகுதியும், ಅದು 3 ರಿಂದ 14 ತನಕ ಒಂದು ಭಾಗವು, 21 முதல் 23 வரை ஒரு பகுதி நீங்க வாசித்தீங்கன்னா 23 ತನಕ ಒಂದು ಭಾಗ ಓದೋಣ. இங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மீகாள் என்ற பெண்மணி ಮೀಕಾಲ್ ಎಂಬ ಒಂದು ಸ್ತ್ರೀ கர்த்தருடைய சமூகத்துல நடனமாடி மெய் மறந்து துதித்து ஆடிக்கொண்டு வருகிறவரை இருதயத்துல வஞ்சித்து விட்டார். ಅವಳು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆಡಿ ಕುಂದಾಡಿ ಬರೋದನ್ನ ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ವಂದಿಸಿ ಬಿಟ್ಟಳು. அதனால் அந்த பெண்மணி மரணம் காணும் வரையிலும் ಆ ಸ್ತ್ರೀ ಮರವನ್ನು ನೋಡುವ ತನಕ கர்ப்பத்தை காணவே முடியவில்லை. ಅವಳು ಗರ್ಭಫಲವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே சாராளுக்காக, ಅಲ್ಲಿ அங்கே ಸಾರಾಳಗಾಗಿ, ஆபிரகாமுக்காக, ಅಲ್ಲಿ இங்கே ಆಬ್ರಹಾಮನಿಗಾಗಿ, தாவீதுக்காக ಇಲ್ಲಿ ದಾವೀದನಿಗಾಗಿ கர்த்தர் இறங்கி வருகிறார். ದೇವರು ಇಳಿದು இறங்கி கிரியை செய்கிறார். ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இங்கே சாராளின் இருதயம் சுத்தமுள்ள இருதயம், ಇಲ್ಲಿ ಸಾರಾಳ ಹೃದಯ ಶುದ್ಧವುಳ್ಳ அங்கே ಹೃದಯ, ஆபிரகாம் இருதயம் சுத்தமுள்ள இருதயம், ಅಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮನ ಹೃದಯ ಶುದ್ಧವುಳ್ಳ இங்கே ಹೃದಯ, தாவீதின் இருதயம் சுத்தமுள்ள இருதயம். ಇಲ್ಲಿ ದಾವೀದನ ಹೃದಯ ಶುದ್ಧವುಳ್ಳ ಹೃದಯ. ஆகவே தான் கர்த்தரை இறங்கி அங்கே கிரியை செய்கிறார். ಆದ ದೇವರು ಇಳಿದು ಬಂದಲ್ಲಿ நான் உங்களை சுத்தமாக்குவேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ நீங்கள் ಮಾಡುತ್ತೇನೆ, சுத்தமாய் இருப்பீர்கள். ಶುದ್ಧವಾಗಿರುವಿರಿ. கர்த்தரை இறங்கி கிரியை செய்கிறார். ದೇವರೇ ಇಳಿದು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் சுத்தமாய் இருந்தால் ನೀವು ಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ உங்க குடும்பத்துக்குள்ள அவர் சுத்தமாய் இறங்கி வருவார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶುದ್ಧವಾಗಿ ಇಳಿದು உங்க ಬರ್ತಾರೆ. குடும்பத்தை சுத்தம் செய்வார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ கணவனை ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ, சுத்தம் செய்வார். ಗಂಡನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ, மனைவியை சுத்தம் செய்வார். ಹೆಂಡತಿಯನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ, பிள்ளைகளை சுத்தம் செய்வார். ಮಕ್ಕಳನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அங்கே சுத்தம் செய்ய விரும்பும் பொழுது ಅಲ್ಲಿ ಶುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವಾಗ அந்த பார்வோனை போல இருதயத்தை கொடுக்கணும். ಅಲ್ಲಿ ಪರೋಹನಾಗ ಹೃದಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஹalleluya. அங்கே அபிமெலேக்கை போல இருதயத்தை கொடுக்கணும். ಅಲ್ಲಿ ಅಭಿಮೆಲೆಕ ಹೃದಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. அப்படி கொடுத்தால் ಹಾಗೆ உங்களுக்கு ஒரு ಕೊಟ್ಟರೆ மீட்பு வந்துவிடும். ನಿಮಗೆ ಒಂದು ವಿಮೋಚನೆ நீ ಬರುತ್ತದೆ. கொடுக்காவிட்டால் ನೀನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ உனக்கு மீட்பு வராது. ನಿಮಗೆ ವಿಮೋಚನೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. நீங்கள் நான் உண்மையான மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுப்போமா? ನೀವು ನಾವು ನಿಜವಾದ ಮನ ತಿರುವಿಕೆ ಸ್ಥಳ ಕೊಡೋಣವಾ? நினிவேவுக்கு ஒரு செய்தி வருகிறது. ನಿನಿವೆಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. நினிவே ஜனங்கள் கெட்டு அழிகிறார்கள். ನಿನಿವೆ ಜನರು ಕೆಟ್ಟು ಸುತ್ತ ಅಳಿದು அங்கே ಹೋಗುತ್ತಾರೆ. தீமையான காரியங்களை செய்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಕೇಡದ ಕಾರ್ಯವನ್ನು ஒழுக்க ಮಾಡುತ್ತಾರೆ. கேடுக்கு மாறி நடக்கிறார்கள். ಅವರು ಕೇಡಿಗೆ ಮಾರಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. ஒழுக்கத்துக்கு மாறி கேடாக நடக்கிறார்கள். ಕ್ರಮಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ಕೇಡಾಗಿ கர்த்தர் ನಡೆಯುತ್ತಾರೆ. நினைவை பார்த்தா ದೇವರು ನಿನಿವೆಯನ್ನು இந்த ನೋಡಿದರು. ஜனங்க இப்படி கெட்டு போகிறார்களே, ಜನರು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರಲ್ಲ, இந்த பட்டணத்தை நான் அழிக்க வேண்டும். ಈ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾನು ಅಳಿಸಬೇಕು. யோனாவை அனுப்புகிறார். ಯೋನವನ್ನು யோனா அந்த ಕಳಿಸುತ್ತಾರೆ. பட்டணத்துக்குள்ள போகிறார். ಯೋನ ದೇಶ ಒಳಗೆ இன்னும் ಹೋಗುತ್ತಾನೆ.
இன்னும் 40 நாட்களிலே ಇನ್ನು 40 இந்த ದಿನಗಳಲ್ಲಿ பட்டணம் அழிஞ்சுவிடும். ಈ ದೇಶವು ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. இந்த பட்டணம் அழிந்து போய்விடும். ಈ ಪಟ್ಟಣವು ಅಳಿದು ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தர் அதற்காக என்ன அனுப்பினார்? ದೇವರು ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದರು. கர்த்தர் என்னை அதற்காக ದೇವರು அனுப்பினார். ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು தேவ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. பிள்ளைகளே, தேவரே மக்களே, இந்த 40 நாள் உபவாசம் எதற்கு? ಈ 40 ದಿನ ಉಪವಾಸ நீ முழு ಏನಕ್ಕಾಗಿ? மனம் திரும்புதலோடு வாழ்வதற்காக. ನೀನು ಸಂಪೂರ್ಣ ಮನ ತಿರುಗಿದ உன் ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வருகிறது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತದೆ. அதை நீ பிடிப்பதற்காக ಅದನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿಯೇ இந்த உபவாச நாட்களை உனக்கும் எனக்கும் ஏற்படுத்தி ಈ இருக்கிறார். ಉಪವಾಸ ದಿನಗಳು ನಿನಗೂ ನನಗೂ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ஒரு முழு மனம் திரும்புதல் வர வேண்டும். ಒಂದು ಸಂಪೂರ್ಣ ಮನ ತಿರುವಿಕೆ இந்த ಬರಬೇಕು. நினிவேவின் மக்கள், ಈ ನಿನಿವೆ ಮಕ್ಕಳು, குழந்தைகள் முதல் ಮಕ್ಕಳಿಂದ வயதானவர்களும் ವಯಸ್ಸಾಗಿರೋ ತನಕ மிருக ஜீவன்கள் ಮೃಗ பறவைகள் ಪಕ್ಷಿಗಳು எல்லாம் ಎಲ್ಲವೂ ரெட்டுடித்து சாம்பலில் உட்கார்ந்து ಅವರು ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿ ಕೂಗುತ್ತಾರೆ. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வந்தது. ನಿಜವಾದ ಮನ ತಿರುವಿಕೆ உண்மையான ಬಂದಿತು. ஒரு சுத்திகரிப்பு வந்தது. ನಿಜವಾದ ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು. உடனே இந்த மனுஷனுக்கு, ತಕ್ಷಣ ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ இந்த யோனாவுக்கு எட்டினது என்ன தெரியுமா? ಯೋನನಿಗೆ ಬಂದಿದ್ದೇನು ಗೊತ್ತಾ? 40 நாள் அழியும் என்று சொன்னாரு. 40 ದಿನ ಅಳೆದು ಹೋಗುತ್ತೆ ஏன் ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அழியவில்லை? ಯಾಕೆ ಇನ್ನು ಅಳೆದು எனக்கு ಹೋಗಲಿಲ್ಲ? தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು. இவர் மனஸ்தாபப்படுகிறவர். ಇವರು ಮನಸ್ತಾಪ இவர் இந்த ஜனங்கள் மேல் இரக்கம் கொள்ளுகிறவர். ಜನರ ಮೇಲೆ ಕನಿಕರಿಸುವವರು. இந்த ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவர். ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಕರುಣೆ இவர் ಉಳ್ಳವರು. தயவுள்ளவர். ದಯವುಳ್ಳವನು. இப்படிதான் நம்ம கர்த்தரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ದೇವರನ್ನು ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. இப்படிதான் கர்த்தரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ದೇವರನ್ನು ಏಮಾರಿಸ್ತಾ ஆண்டவர் ಇದ್ದೀವಿ. என்ன செய்தார் தெரியுமா? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? யோனாவுக்கு வெயிலை உருவாக்கி உஷ்ணத்தை உருவாக்கி ಯೋನನಿಗೆ ಬಿಸಿಲನ್ನು ಉಂಟು ஒரு ಮಾಡಿ, ஆமணக்கு செடியை உருவாக்கி ಒಂದು ಗಿಡವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, அந்த செடி கீழே உட்கார வைத்து ಆ ಗಿಡ ಕೆಳಗಡೆ ಇಲ್ಲಿ அந்த செடியை ஒரே நாள்ல சாயங்கால நேரத்துல அதை சுட்டு போட்டு ಆ விட்டார். ಗಿಡ ಒಂದೇ ಸಾಯಂಕಾಲ ಅದು ಸುಟ್ಟು ಬೂದಿ ಆಗಿ இப்ப மனஸ்தாபப்படுகிறார் யோனா. ಇವಾಗ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ತಾನೆ நிழலிலே ಯೋನ. இருந்தேன், நிழலிலே இருந்தேன். ಅವನು ನೆರಳಿದಂತ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் இப்படி பண்ணி விட்டாரு. ದೇವರಿಗೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟರಲ್ಲ. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஆமென். ಆಮೆನ್. இவருக்குள்ள ஒரு கசப்பு வந்து விட்டு, ಇನ್ನೊಳಗೆ ಒಂದು ಕಹಿ ಬಂದಿತ್ತು. நான் உயிர் வாழ தேவையே இல்லை, ನಾನು ಜೀವಿಸೋದು நான் ಬೇಕಾಗಿಲ್ಲ, செத்து போவதே நல்லது. ನಾನು ಸಾಯುವುದೇ ಒಳ್ಳೆಯದು. நீங்க பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ಯೋಹನ 3 ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. 1 10 வரை பார்க்கும் பொழுது, 1 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ, ஆமென், நினிவேமெங்கு போன செய்தி நிமித்தம் ನಿನ್ನೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಸುದ್ದಿ ನಿಮಿತ್ತ சிறு குழந்தை முதல் பெரிய குழந்தைகள் வரையிலும், ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು, கணவன் மனைவி தாய் தகப்பன் ராஜாக்கள் முதல் ತಂದೆ ತಾಯಿ ಗಂಡ ಅರಸರು ಎಲ್ಲರಿಂದ எல்லா உபவாசம் எடுத்து ಎಲ್ಲ ಉಪವಾಸ கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ದೇವರು ದುಸ್ತುಸಿ கர்த்தருக்கு செவி கொடுத்தார். ದೇವರು ಅದನ್ನ ಕಿವಿ ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. அவருடைய மரண அந்த அழிவிலிருந்து ಆ மீட்கப்பட்டார்கள். ನಾಶದವರು ಮೋಸಲ್ಪಟ್ಟರು. ஆனா யோனாவுக்கு இப்ப வருத்தம் வந்து விட்டது. ಯೋಹನಿಗೆ ಒಂದು ಚಿಂತೆ. 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது 4ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ 3 ವಾಕ್ಯ ನೋಡುವಾಗ இந்த யோனா சொல்றது என்ன தெரியுமா? ಈ ಯೋನ ಹೇಳೋದು ಏನು ಗೊತ್ತಾ? என்ன, அது மட்டும் படிங்க ಅದು ಮಾತ್ರ ಓದಿರಿ. சீக்கிரம். 4ஆம் அத்தியாயத்துல 1 2 3 படிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இது இருந்தது. மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தம் நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போன. அடுத்த வசனத்தை படிங்க, அதை விடுங்க. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தயவுள்ளவராய் இருக்கிறார். தீங்குக்கு நீ மனஸ்தாபப்படுகிறவர் தேவன் என்று அறிவேன். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அடுத்த வசனம் பாருங்க. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலகமாய் இருக்கும் ஹalleluya, என்றார். ஹalleluya. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. யோனா சாகணும்னு நினைச்சிருந்தா ಯೋಹನ ಸಾಯಬೇಕಂತ ನೆನೆಸಿದ್ದಾರೆ, அந்த கடல்லே செத்து போயிருப்பான். ಆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಸತ್ತು அவர் ಹೋಗಿದ್ದಾನೆ. சாகணும்னு நினைச்சிருந்தா ಅವನು ಸಾಯಬೇಕಂತ அந்த ನೆನೆಸಿದ್ದಾರೆ, மீனின் வயிற்றிலே கர்த்தர் முறியடிச்சிருப்பார். ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ದೇವರು ಅವನು ಸಾಯಿಸಿ அவர் ಹಾಕಿದ್ದಾರೆ. நினைவாவை பார்க்கணும். ಅವನು ನಿನಿವೆ நினைவாவின் ஜனங்களுடைய மனம் திரும்புதலை பார்க்கணும். ನಿನಿವೆ ಜನರ ಮನತಿರುಗಿಗೆ கர்த்தர் ನೋಡಿರಬೇಕು. செய்ற அற்புதங்களை காணணும் ದೇವರು தான் ಮಾಡುವಂತ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಬೇಕು ಅಂತ இந்த ಹೇಳಿ யோனாவை கர்த்தர் உயிரோடு ಈ வைத்திருக்கிறார். ಯೋನನ ದೇವರು ಪ್ರಾಣವಾಗಿಟ್ಟರು. இந்த யோனாவுக்கு சொல்றாரு, அந்த 4ஆம் அத்தியாயத்துல கடைசி பகுதியில ಈ ಯೋನನಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் காணாத, படிமா அந்த வசனத்தை, வலதுக்கும் இடதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் காணாத அறியாத 120,000 பேர், 120,000 பேர், அதிகமான மனுஷரும் அநேக மிருக மகா நகரமாகிய நினிவேக்காக
நிமித்தமாக ஆமென். நான் பரிதாபியா நான் பரிதபி ஒரே ஒரு செடிக்காக நீ பரிதபித்தாயே. ಒಂದೇ ಒಂದು ಗಿಡಕ್ಕಾಗಿ ನೀನು இந்த ಪಶ್ಚಾತ್ತಾಪ 1,20,000 பேர் ಈ ಲಕ್ಷದ மனுஷர்கள் மனுஷிகள் குழந்தைகள் ಮನುಷ್ಯರು ಮಕ್ಕಳು மிருக ஜீவன்கள் ಮೃಗ ಜೀವಗಳು இந்த பட்டணத்து மேல நான் மன இறங்காம இருப்பேனோ. ಈ ಪಟ್ಟಣ ಮೇಲೆ ನಾನು ಕನಿಕರಿಸದೇ ಇರುತ್ತೇನ. ஹalleluya. புரிகிறதா நான் உங்களுக்கு சொல்லுகிறது? ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? ஹalleluya. ஹalleluya. உங்க மேலயும் அவர் மனதுருகிறவர், ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅದನ್ನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ உங்க ಪಡುತ್ತಾರೆ, மேல இரக்கம் கொள்கிறவர். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இன்னொரு மனுஷன் சொல்றார் எலியா. ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಎಲಿಯಾ ಹೇಳುತ್ತಾರೆ, எலியாவை கொண்டு அற்புதம் 7 அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ಎಲಿಯನಿಟ್ಟು 7 ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು. இந்த எலியா சொல்றாரு, ಈ ಎಲಿಯಾ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் சாவதே நல்லது, ನಾನು ಸಾಯುವುದೇ ಒಳ್ಳೆಯದು, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்றார். ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ஒரே ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. பெண்ணுக்கு பயந்து சொல்றார். ಒಂದೇ ಒಂದು ಸ್ತ್ರೀಗೆ ಭಯಪಟ್ಟು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ಒಂದು ಅರಸರುಗಳು 19ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை படி சீக்கிரம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரச் செடி கீழே படுத்திருந்து உட்கார்ந்திருந்து போதும் கர்த்தாவே. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்தை பார்த்து சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து ಸುತ್ತಿರುವ ನೋಡಿ ಹೇಳ್ತೇವೆ. ஆமென் ಆಮೆನ್. அந்த அக்காவுக்கு தண்ணி கொடுங்க. சுத்தி இருக்கிறவங்க பார்த்து ಸುತ್ತಲಿರುವವರನ್ನು ನೋಡಿ ஹalleluya ஹalleluya அப்படிதான் சொல்லு. போதும் ಸಾಕು, என் ஆத்துமா போதும், ನನ್ನ ಪ್ರಾಣ எடுத்துக்கொள்ளும், ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ಆಮೆನ್. எலியா சாகணும், எப்பயே ಎಲಿಯಾ ಸಾಯಬೇಕಂದ್ರೆ ಯಾವಾಗ ಸತ್ತೋಗಿರ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஏன் அவரை காத்து கொண்டு வருகிறார்? ಯಾಕೆ ದೇವರು ಅವನು ಕಾಯುತ್ತಾ இவருக்கு ಬರ್ತಾರೆ? பின்னால ஒருத்தரை எழுப்பணும். ಇವರು ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ಬರಬೇಕು. அவர் எழுப்புற வரை உனக்கு மரணம் இல்ல. ಅವರನ್ನು ಎಬ್ಬಿಸುವ ತನಕ ಇವರಿಗೆ ಮರಣವಿಲ್ಲ. அதுவும் மனுஷமால நீ மரிக்க மாட்டாய். ಅದನ್ನು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ நீ ಸಾಯುವುದಿಲ್ಲ. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறவன். ಯಾಕೆ நீ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತೀಯಾ? எதுக்கு நீ இப்ப சாக நினைக்கிற? ಯಾಕೆ ಇವಾಗ ಸಾಯಬೇಕಂತ ಎಣಿಸುತ್ತೀಯಾ? ஹalleluya. உனக்கு பின்னால ஒருவன் வருகிறானே, ನಿನಗೆ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾನಲ್ಲ, நீ செஞ்ச 7 அற்புதத்தை காட்டிலும் இன்னொருத்தன் 14 அற்புதம் செய்ய நான் வைத்திருக்கிறேனே. ನೀನ್ ಮಾಡಿರೋ 7 ಅರ್ಪಣೆ ನಿನಗೆ ಹಿಂದೆ ಬರೋಣ 14 ಅರ್ಪಣೆ ಮಾಡೋಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಲ್ಲ. உங்களை கொண்டு கர்த்தர் அப்படிதான் செய்வார். ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೇವರು போதும் இந்த ஆத்துமா, ಸಾಕು ನನ್ನ ಪ್ರಾಣ, போதும் எடுத்துக்கொள்ளன்னு சொல்லாதீங்க. ಸಾಕು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ உங்களுக்கு ಅಂತ பின்னால ಹೇಳಬಾರದು. ஒருத்தரை கர்த்தர் எழுப்புவார். ನಿಮಗೆ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ದೇವರು உங்களை ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ, கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னொருத்தர் மோசே சொல்றார், ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவருக்கு முன்பாக வந்து சொல்றார், ದೇವರು ಮುಂದೆ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே போதும் என்னை கொன்று போடும், ದೇವರು ಸಾಕು ನನ್ನ ಕೊಂದಾಕಿರಿ, இந்த ஜனங்கள் மத்தியில என்னால நிற்க ಈ முடியாது. ಜನರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இங்க ஒரு எடுத்துக்காட்டு கர்த்தர் காண்பிக்கிறார். ಇನ್ನೊಂದಲ್ಲಿ ಉದಾಹರಣೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மனுஷன் செத்துட்டா மனுஷன் தான் அடக்கம் பண்ணுவான். ಸತ್ತದೆ ಮನುಷ್ಯನೇ ಮನ್ ஆனா ಮಾಡುತ್ತಾರೆ, இங்க கர்த்தரே அடக்கம் பண்றாரு. ದೇವರೇ ಮನ್ எப்பா ಮಾಡುತ್ತಾರೆ. ಅಪ್ಪ, நீ சாகு நாளில ನೀನು ಸಾಯುವ ದಿನಗಳಲ್ಲಿ உன்னை அடக்கம் பண்றதுக்கு இருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಮನ್ ಮಾಡಕ್ಕಿದ್ದೇನೆ. ஏன் நீ இப்ப சாக விரும்புற? ಯಾಕೆ ನೀನು ಸಾಯಬೇಕು? ஹalleluya. கர்த்தர் அடக்கம் பண்றது எவ்வளவு பெரிய மேன்மை. ದೇವರೇ ಮನ್ ಮಾಡೋದು ಎಷ್ಟು ಒಂದು ಮೇನ್ಮೆ. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தரே அடக்கம் பண்றாரு. ದೇವರೇ ಮನ್ ಮಾಡಿದರು. அதனாலதான் கர்த்தர் மறுரூபமாகும் போது ಪುನರ್ತನವಾಗುವಾಗ மோசே ஒரு பக்கம் எலியா ஒரு பக்கம் வர்றாங்க. ಮೋಸೆ ಒಂದು ಕಡೆ ಎಲಿಯಾ ಒಂದು ಕಡೆ ஏன்னா ಬರ್ತಾರೆ. எலியா மரணத்தை காணாம எடுத்துக்கொள்ளப்பட்டார். ಯಾಕಂದ್ರೆ ಎಲಿಯಾ ಮರಣವನ್ನು ಕಾಣದೆ மோசே கர்த்தரே அடக்கம் பண்றார். ಮೋಸೆ ದೇವರೇ ಮನ್ அதனால ಮಾಡ್ತಾರೆ. அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து அடையாளமா காட்டுறாரு. ಅವರಿಬ್ಬರು ತೆಗೆದುಕೊಂಡು ಗುರುತಾಗಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. என்னாகும் 11ஆம் அதிகாரம் நீங்கள் 15 பார்த்தாங்க சொல்றாரு. ಅರಣ್ಯಕಾಂಡ 11:14 ಹೇಳುತ್ತಾರೆ, ஹalleluya. யோபு கர்த்தருக்கு முன்பே வர்றாரு. ಯೋಬು ದೇವರ ಮುಂದೆ அவர் ಬರ್ತಾನೆ. பெரிய உத்தம, ಅವನು அவர் நீதிபரர், ಅವನು ನೀತಿವಂತನು, அவர் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா வாழ்ந்தவர். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಪವಿತ್ರವಾಗಿ ಜೀವಿಸನು. அவர் சொன்னார், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம் ನಾನು ಪ್ರಾಣವಾಗಿ நான் சாகிறதே நலமாய் இருக்குமே. ಸಾಯುವುದೇ ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஆமென். ஆமென். சாக வேண்டும்னா மனைவி சொன்னாங்களே அப்பயே செத்துருக்க கூடும். ಸಾಯಬೇಕಂದ್ರೆ ಹೆಂಡತಿ ಸಾಯಿಬಾಗ್ಲಿ ಆವಾಗ ಸಾಯಿ ಬರುತ್ತದೆ. இவர்கிட்ட கர்த்தர் இருப்பதை ஜனங்க பார்க்கணும். ಇವರ ಬಳಿ ದೇವರು ಇರುವುದನ್ನು இவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு காண்பிக்கணும். ಇವರಿಗೆ ಎರಡಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಇರುವುದನ್ನು ತೋರಿಸಬೇಕು. அதனாலதான் கர்த்தர் அவர் உயிரோடு வைத்து அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை இதுக்கு முன்னும் சரி பின்னும் சரி, ಅದಕ್ಕಾಗಿ ಎರಡಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಇದಕ್ಕೆ ಮುಂದೆ ಸರಿ ಇದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಸರಿ, ஒரு மனிதனுக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யோபு கொடுத்தார்.
ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಕೇಳಿದೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಯೋಬನಿಗೆ ದೇವರು யோபு ಕೊಟ್ಟರು. 11 யோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ಯೋಬ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯವು. அதுல 20 21. 20 21. 7ஆம் அதிகாரம் 15 16. 7ನೇ ಅಧ್ಯಾಯ 15 16. இவ்விதமாய் சொல்லுகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, ஹalleluya, ஹalleluya, நீங்கள் நான் கர்த்தரிடத்தில் நம்மை கொடுப்போமா? ನೀವು ನಾವು ದೇವರ ಬಳಿ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಕೊಡೋಣ. உங்களுக்குள்ள இருதயம் சுத்த இருதயமாய் மாற்ற ನಿಮ್ಮ ಹೃದಯ ಶುದ್ಧವುಳ್ಳ ಹೃದಯವಾಗಿ ஒரு ಮಾರ್ಪಡುವುದಕ್ಕೆ மனம் திரும்புதல் வரட்டும், ಒಂದು ನಿಜವಾದ ஒரு ಮನತಿರುವಿಕೆ ಬರಲಿ, சுத்திகரிப்பு வரட்டும். ಒಂದು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದು ಬರಲಿ. அப்படி வருமானால் ಹಾಗೆ ಬರುವುದಾದರೆ நீங்கள் கர்த்தருக்குள் ನೀವು ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ದೇವರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. எசேக்கியேல் 37 சொல்லுகிறபடி ಎಸೇಕಿಯೇಲ್ 37 ಪ್ರಕಾರವೇ உங்க எலும்புகளுக்குள்ள, ನಿಮ್ಮ உங்க ಎಲುಬುಗಳೊಳಗೆ, ಆತ್ಮக்குள்ள, ನಿಮ್ಮ உங்க ಆತ್ಮವೊಳಗೆ, சரீரத்துக்குள்ள ನಿಮ್ಮ ಶರೀರ ಒಳಗಡೆ தேவ ஆவியை ஊற்றுவார். ದೇವರ ಆತ್ಮನ ಸುರಿಸುತ್ತಾರೆ. உங்களை உயிர்ப்பித்து நடக்க செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾಣವಾಗಿ ನಡೆಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஏசாயா 44:3 சொல்லுகிறபடி ಏಸಾಯ 44:3 ಪ್ರಕಾರವೇ உங்களுக்குள்ள ஆவியும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எழுப்புவார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಆತ್ಮವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟೇ ಬರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. யோவேல் 2:28 பிரகாரம் ಯೋವೇಲ್ 2:28 உன் வீட்டில் ಪ್ರಕಾರವೇ இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲೆಲ್ಲ ಒಳಗಡೆ அவருடைய ஆவி உனக்குள்ள ஊற்றி, ಆತನ ಆತ್ಮ உன் கணவனுக்குள்ள ஊற்றி, ನಿನ್ನ ಗಂಡ ಒಳಗೆ உன் மனைவிக்குள்ள ஊற்றி, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ உன் ಒಳಗೆ பிள்ளைகளுக்குள்ள ஊற்றி ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಸುರಿಸಿ உன்னை சாட்சியாக வச்சு விடுவார். ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. Amen. ಆಮೆನ್. ஹalleluya. இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தான் ಈ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕಾಗಿನೇ இந்த சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, ಈ ಕೀರ್ತನೆ 51 தேவனே ಹೇಳುತ್ತದೆ, என் சுத்த இருதயத்தை ದೇವರನ್ನ ಶುದ್ಧ ಹೃದಯವನ್ನು என்னிலே சிருஷ்டியும், ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿರಿ, நிலைபெறமான ஆவிய ಶಾಶ್ವತವಾದ ಆತ್ಮವು என் உள்ளத்திலே புதுப்பியும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ உங்க ನೂತನಪಡಿಸಿರಿ. இருதயத்து மேல கை வைத்து, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು, ஆண்டவரே நான் காயினை போல இல்லாம, ದೇವರನ್ನು ಕಾಯಿನಾಗಿರಬಾರದು, ஆண்டவரே நான் ஆண்டவரை யூதாசை போல இராம, ದೇವರನ್ನು ಯುದಾಸನಾಗಿರದಂತೆ, நான் அனனியா சப்பிரா போல இராம, ನಾನು ಅನನ್ಯ ಸಪ್ರೇರಾಗಿರದಂತೆ, நீ நேசிக்கிற ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ஆண்டவரே சாராளை போல, ಸಾರಾಳಾಗೆ நீ நேசிக்கிற ಪ್ರೀತಿಸುವ ஆபிரகாமை போல, நீ ಆಬ್ರಹಾಮಾಗೆ நேசிக்கிற ಪ್ರೀತಿ ಮಾಡುವ தாவீதை போல ದಾವಿದಾಗೆ எங்களையும் ஆண்டவரே ನಮ್ಮನ್ನು ದೇವರೇ எங்களுக்கு மத்தியில இறங்கி ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು மற்றவர்கள் மத்தியில எங்களை மீட்கும்படியாய், ಬೇರೆಯವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ஆண்டவரே ಮೋಚಿಸುವ எங்களுக்கு சாவு நெருங்கி வந்தாலும் ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಾಯು ಮುಟ್ಟಿದರು. யோனாவுக்கு ஆண்டவரே நீர் எப்படி வெளிப்படுத்தி ಯೋನನಿಗೆ ಹೇಗೆ ನೀವು ಪ್ರಕಟಿಸಿದ್ದೀರೋ, சாவை குறித்து நீ பேசினீரோ, ಸಾಯನ್ನು ಕುರಿತು ನೀವು மோசைக்கு ಮಾತಾಡಿದ್ದೀರೋ, வெளிப்படுத்தி ಮೋಸೆಗೆ மோசை குறித்து பேசினீரோ, ಮೋಸೆಯನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡಿದ್ದೀರೋ, எலியாவுக்கு வெளிப்படுத்தி ಎಲಿಯನಿಗೆ எலியாவு ಪ್ರಕಟಿಸಿ, குறித்து பேசினீரோ, ಎಲಿಯನ ಕುರಿತು ಮಾತಾಡಿದ್ರಲ್ಲ, யோபுக்கு வெளிப்படுத்தி ಯೋಬನಿಗೆ யோபு ಪ್ರಕಟಿಸಿ, குறித்து பேசினீரோ, ಯೋಬನ ಕುರಿತು ಮಾತಾಡಿದ್ರಲ್ಲ, அதே போல ಹಾಗೇನೆ எங்களையும் ஆண்டவரே ನಮ್ಮನ್ನು ಸಹ நீ ದೇವರು வெளிப்படுத்தி ನೀವು ಪ್ರಕಟಿಸಿ உமக்குள்ள நாங்க வாழ ನಿಮ್ಮೊಳಗೆ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ எங்களுக்கு கிருபை தாரும் என்று ನೀವು கேட்பீர்களா? ಕೃಪೆ ಕೊಡಿರಿ ಅಂತ உங்க ಕೇಳಿರಿ. இருதயத்து மேல கை வைத்து கேளுங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು சுத்த ಕೇಳಿರಿ. இருதயமா எங்களை மாற்றுங்கப்பா. ಶುದ್ಧ ಹೃದಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ ಅಪ್ಪ. நிலைபெறமான ஆவி எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. ಶಾಶ್ವತ ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನು எங்களை ನೂತನಪಡಿಸಿರಿ. பயன்படுத்தும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಪಡಿಸಿರಿ. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ದೇವರೇ. அப்படி ஆண்டவரிடத்தை கேட்கும் பொழுது ಹಾಗೆ ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವಾಗ ஆண்டவர் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾರೆ. உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳು பூமியில காமிச்சு கொடுப்பா. ನೀವು ಭೂಮಿ ಮೇಲೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. வானம் திறக்கப்படும். ಆಕಾಶವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். ಆಕಾಶದಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ. பூமியை அமை பார்த்து ಭೂಮಿಯನ್ನು ನೋಡಿ பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ಭೂಮಿಗೆ ತಕ್ಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ரெண்டுமே உங்க மேல இறங்கி வரும். ಎರಡು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. ரெண்டு உங்கள் மேல இறங்கி வரும். ಎರಡು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. ஆண்டுடைய ஆசீர்வாதம் ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು விட்டு விடாதீர்கள். ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. விட்டு விட வேண்டாம். ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. விட்டு விட வேண்டாம். ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. பெற்றுக்கொள். ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. கரந்தட்டி வரவேறுங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಬರೆ கரந்தட்டி ಮಾಡಿರಿ. வரவேறுங்க. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಬರೆ ಮಾಡಿರಿ. ஆசீர்வதிங்கப்பா. ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆசீர்வதிங்க. ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. உங்க நாம மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. உங்க உயிரை காப்பாற்றுகிறார். ನಿಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಯುತ್ತಾರೆ. குடும்பத்தை காப்பாற்றுகிறார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಯುತ್ತಾರೆ. கணவன் மனைவி பிள்ளைகள் என ஒவ்வொருவரையும் ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಂತ ಎಲ್ಲರನ್ನು காப்பாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ಆತನು ಕಾಯಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು இந்த நாள் அந்த ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து ಈ பலிப்பதா. ದಿನಗಳ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸಫಲವಾಗುತ್ತದೆ. ஒவ்வொரு தலைகள் மேல் வந்து இறங்குகிறபடி ಒಬ್ಬರ ತಲೆ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿತದೆ. இந்த ஆசீர்வாதம் உங்களை காக்கும். ಈ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஒருவருக்கொருவர் இந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளுங்கள். ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿ. முழு மனதாய் மனம் திரும்பி ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮನ ತಿರುಗಿ உங்களை முழுசா சுத்திகரிங்க. ನಿಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿರಿ. தேவ ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். ದೇವಾಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮೊಂದಿಗಿರಲಿ. ஆமென்.
ಆಮೆನ್. God bless you. ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Hallelujah.